அத்தியாயம் 1. எழும்பூரில் வந்து நின்று அப்பாடா என்றது என்ஜின். ஜன்னல் வழியாய் தலையை நீட்டி பிளாட்பாரத்தில் தோளில் வில்லை கட்டின சிவப்பு சட்டைக்காரனை தேடினாள் புவனா. 2 பெரிய சூட்கேஸ்கள், ஒரு பை, குழந்தைக்கான சாமான்கள் அடங்கிய அமுல் டின் எட்டி பார்க்கிற வளைக்கூடை அழைத்து எடுக்கச் சொன்னாள். ஸ்வெட்டர் மாட்டிக்கொண்டு வாயில் விரல் போட்டுக்கொண்டு உறங்கின ரமேஷை தூக்கி கொண்டாள். கீழே இறங்கினாள். ஸ்டேஷனுக்கு வெளியில டாக்ஸில கொண்டாந்து வச்சிடணும். எவ்வளோப்பா கேட்குற? 20 ரூபா கொடுங்க. ஒரு நாள் சம்பாத்தியத்தையும் என்கிட்டே சம்பாதிச்சிடலாம்னு பாக்குறியா? 4 சாமா இருக்கு, 5 ரூபா தரேன். என்ன சொல்ற? வண்டியில இருந்து இறக்கி கீழே வச்சதுக்கே 5 ரூபா சரியா போச்சுமா? புவனாவுக்கு சென்னையில் கால் வைத்த உடனேயே சந்திக்கிற விவகாரமான வாதம் எரிச்சலை தந்தது. 10 ரூபா தரட்டுமா என்றாள். சரி வாமா நட என்று 2 சூட்கேஸ்களை ஒன்றின் மேல் ஒன்றாக தலையில் தூக்கி வைத்து ஒரு கையில் பையும் மற்றொன்றில் கூடையும் எடுத்துக்கொண்டு கேட்டை நோக்கி நடந்தான் அவன். அந்த வேகத்திற்கு தோளில் குழந்தையை வேறு தூக்கி கொண்டு நடப்பதில் புவனாவுக்கு சிரமமாய் இருந்தது. சேலை வேறு தடுக்கியது. இருப்பா, கொஞ்சம் மெதுவா போ. போர்ட்டர் பழக்கமான டாக்ஸியை நோக்கி போனார். டிரைவர் பீடியை சுண்டிவிட்டு சவாரிக்கு தயாரானார். எங்க போகணும்? அடையார் போகணும். அடையார்ல எங்க? காந்தி நகர்ல செகண்ட் மெயின் ரோடு போகணும். ஏறி உக்காருங்க, மீட்டருக்கு மேல ரூபா கொடுங்க. ஏன் அப்படி? ஊர் கடைசிக்கு காலையில எவன்மா சவாரி வருவான்? அங்கிருந்து எனக்கு திரும்ப சவாரி கிடைக்காது. புவனாவுக்கு ஆத்திரமாய் வந்தது. ஆனால் வேறு வழி இல்லை. ஏறிக்கொண்டு போர்ட்டருக்கு பணத்தை தந்துவிட்டு கதவை சற்று சத்தமாக சாத்திக்கொண்டு மடியில் ரமேஷை வசதியாக கிடத்தி கொண்டு போங்க என்றாள். ரமேஷ் கண்களை திறந்து அவளை பார்த்து சிரித்தான். குனிந்து முத்தமிட்டாள். கதவின் கண்ணாடியை இறக்கிவிட்டு வெளியே பார்த்தாள். ஒரு அவசர தினத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது சென்னை. 7 மணிக்கே மனிதர்களுக்கு 900 வேலைகள் இருந்தன. சுத்தமாய் ஆகாயம், வீரியம் ஏறிக்கொண்டிருக்கும் சூரியன். கண்களை சுருக்கிக் கொண்டாள் புவனா. இங்கேதான் இருக்க வேண்டும் அவன். கெட்டும் பட்டணம் போக சொல்லி இருக்கிறார்கள். மூதாதையரின் வார்த்தையை தலைமேல் தாங்கி வந்திருப்பான். வசதியான நகரம், லட்சம் தலைகளில் சுலபமாக தொலைந்து போய்விடலாம். இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் அந்த சந்திப்பு நிச்சயம் ஒரு நாள் நிகழத்தான் போகிறது பிரசன்னா. அன்றைக்கு என் விழிகளில் பிறக்கிற நெருப்பில் நீ பொசுங்கி போய்விடுவது நிச்சயம். இதான் செகண்ட் மெயின் ரோட். எங்க நிப்பாட்டணுமா? இருப்பா, தசரதன் காலனின்னு 3 மாடி கட்டணம் இருக்குமா, விசாரிக்கலாம் என்றாள். எதிரே வந்த சைக்கிள்காரனை சந்திக்கிற வகையில் டாக்ஸியை வேகம் குறைத்து கேட்டான். தசரதன் காலனி எங்கப்பா இருக்கு? அவன் ஒரு காலை ஊன்றிக்கொண்டு புவனாவை ஒருமுறை பார்த்து கொண்டு, அதோ வரிசையா வேப்பமரம் நிக்குதே, அதான் என்று சொல்லிவிட்டு புவனா சொன்ன நன்றிக்கு அதிகமாய் பற்களை காட்டி சிரித்துவிட்டு நகர்ந்து ஒரு தரம் திரும்பி பார்த்துவிட்டு மிதித்தான். காலனி வாசலில் இறங்கி கொண்டாள். ஒவ்வொரு மாடியிலும் 6 வீடுகள் இருந்தன. மொத்தம் 18 வீடுகள். இந்த பக்கம் 9, நடுவில் வளைந்து செல்லும் மாடிப்படிகள். பெரும்பாலான வீடுகளில் டிவி இருப்பது தெரிந்தது. வேப்ப மரங்களின் நிழலில் டெலிபோன் பூத் அளவில் ஒரு பெட்டிக்கடை. டிரைவர் அவளது பொருள்களை மரத்தின் நிழலில் வைத்துவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு போனதும் குழந்தையோடு சற்று நேரம் நின்றாள். பின்னர் அந்த பெட்டிக்கடைக்கு நடந்தாள். தீக்குச்சியை கொளுத்தி தீ அணையாமல் பிடித்து ஊதுபத்தியை கொளுத்தி கொண்டிருந்த ஆள் கதவு இடுக்கில் செருகிவிட்டு திரும்பி, என்னங்க வேணும்? இந்த காலனிக்கு புதுசா வரேன்னா 16ஆம் நம்பர் வீடு எதுங்க? 3வது மாடியில படியேறி திரும்பினதும் லெப்ட்ல முதல் வீடுங்க. அதுல சதாசிவம் சார் குடியிருந்தாரே, அவரும் நானும் தான் மாறுதல் வாங்கிக்கிட்டோம். அவர் தஞ்சாவூர் போயிட்டாரு. நான் இங்க மெயின் ஆபீஸ் வந்துட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்? பெட்டிகளை பாத்துக்கிறீங்களா கொஞ்சம்? நான் திரும்ப வந்து எடுத்துட்டு போறேன். சரிங்க, இந்த காலனில திருட்டு பயமே கிடையாதுங்க. புவனா ரமேஷின் வளைக்கூடையையும் துணிப்பையையும் மட்டும் எடுத்துக்கொண்டு நடந்து படிகளில் ஏற கீழே போர்ஷன்களில் சில பேர் பார்த்தார்கள். 3வது மாடி வந்து 16ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்தாள். பையை கீழே வைத்துவிட்டு பூட்டை திறந்தாள். 3வது போர்ஷன் வாசலில் காலை வெயிலில் தலையை காயப்போட்டு கொண்டிருந்தவள் திரும்பி பார்த்தாள். புவனா உள்ளே நுழைந்தாள். சற்று இருட்டாய் இருந்தது. எல்லா சன்னல்களும் சாத்தி இருந்தன. புதிதாக அடிக்கப்பட்ட சுண்ணாம்பின் மனம் காற்றில் இருந்தது. ஜன்னல் கதவுகளை திறந்தாள். தரையில் துண்டு விரித்து ரமேஷை கிடத்தினாள். சூட்கேஸ்களை எடுத்து வர திரும்பியவள் நின்றாள். வாசலில் கைகளில் 2 சூட்கேஸ்களுடன் அந்த இளைஞன் நின்று கொண்டிருந்தான். சிகரெட்டு வாங்க கடைக்கு போனேன். கடையில சந்தானம் சொன்னான், எடுத்துட்டு வந்தேன். என் பேரு பாலு, அடுத்த போர்ஷன்ல தான் இருக்கேன் என்றான் அவன். லுங்கி கட்டி உயரமாய் இருந்தான். சன்னமான வெள்ளை ஜிப்பா, தலை சற்று கலைந்திருக்க
மீசை அடர்த்தியாய் இருந்தது. அவன் சூட்கேஸ்களை கீழே வைக்க புவனா அவற்றை எடுத்துக்கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ், உள்ள வாங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கிற முதல் விருந்தாளி நீங்க என்றாள். மென்மையாய் புன்னகை செய்து கொண்டு உள்ளே வந்தான் பாலு. சதாசிவம் சொன்னாரு, நான் தஞ்சாவூருக்கு போறேன், அங்கிருந்து ஒரு மேடம் இங்க வராங்கன்னு. சாரி, நாற்காலி எல்லாம் இனிமேதான் வாங்கணும், ஒன்னு ஒன்னா இனிதான் வீட்டை செட்டப் செய்யணும். அதனால என்னங்க என்று குனிந்து ரமேஷை பார்த்தான். குழந்தைக்கு என்னங்க பேரு? ரமேஷ். ஐ, என்னோட பத்திரிகை ஆசிரியர் பேரு. நீங்க பத்திரிகையில வேலை பாக்குறீங்களா? ஆமாங்க, ரோஜா வார இதழ் படிச்சிருக்கீங்களா? தொடர்ந்து வாசகினா. அடடே, பத்திரிக்கை நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. அப்பாடா, இந்த காலனில என் பத்திரிகைக்கு நல்ல ஆதரவாளர் கிடைச்சாச்சு. ஓகே, அப்புறம் பார்க்கலாம் என்று நடந்தவன் நின்று, கேட்க மறந்துட்டேனே, ரமேஷோட அப்பா வரலையா அவங்க கூட? இல்ல. வேலை பார்க்கறாரா? எங்க? வெளிநாட்டுல. பாலு போனதும் கதவை சாத்திவிட்டு ரமேஷை பார்த்து கண்கள் திரையிட, உன் அப்பா எந்த நாட்டுல வேலை பார்க்கறார் ரமேஷ் என்றாள். அத்தியாயம் 2. சசிகலா மணிக்கட்டை பார்த்தாள். வாசலை பார்த்தாள். மடியில் கிடந்த புத்தகத்தை தரையில் விசிறினாள். அது வழவழப்பான பக்கங்களை திறந்து கொண்டு பனிச்சறுக்கு விளையாடி சுவரில் மோதிக்கொண்டு நின்றது. சேலை சரசரக்க டெலிபோனை நெருங்கினாள். சிதம்பரம் என்டர்பிரைசஸ் வரவேற்பு, குட் ஈவினிங் என்றது எதிர்முனை. நிர்வாக இயக்குனர் பிரசன்னாவோட பேசணும். நீங்க? தாலி கட்டிக்கிட்ட மனைவி. ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிடத்தில் விரல்களை மடக்கி நகம் பார்த்து கொண்டாள். குறிப்பு காகிதத்தில் பென்சிலால் வாத்து வரைந்தாள். ஹலோ மேடம் என்றாள் அதே அவள். சொல்லுங்க, மிஸ்டர் பிரசன்னா ஆபீஸை விட்டு புறப்பட்டு 15 நிமிஷம் ஆச்சு மேடம். நன்றி என்று வைத்தாள். விழுக்கென்று நடந்து சோஃபாவில் அமர்ந்து காத்திருந்தாள். படபடப்பாக இருந்தாள். மறுபடியும் மணி பார்த்தாள். விருட்டென்று எழுந்தாள். ராஜு. வாசலில் பூந்தொட்டிகளுக்கு நீர் ஊற்றி கொண்டிருந்தவன் உள்ளே வந்து, என்னங்கம்மா என்றான். போய் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வா. ஐயா வந்தா நான் தியேட்டருக்கு போயிட்டேன்னு சொல்லு. இஷ்டம் இருந்தா வரட்டும், மேஜையில டிக்கெட் இருக்கு. சசிகலா ஹீல்ஸ் அணிந்து கொண்ட போது டெலிபோன் அழைத்தது. ஹலோ என்றாள் வெறுப்பாக. ஹாய் டார்லிங் என்றான் பிரசன்னா. எங்கிருந்து பேசுறீங்க? தாஜ் ஹோட்டல்ல இருந்து தான் பேசுறேன் சசி. ஆபீஸ் வேலையா பம்பாய் பார்ட்டி ஒருத்தன் கூட உடனடியா பேச வேண்டியிருக்குமா? இன்னைக்கு நைட்டே அவன் புறப்பட்டு போயிடுறான். அதனால தவிர்க்க முடியல. சாரிமா. நாளை கண்டிப்பா நாம சினிமா போறோம். நினைச்சேன் இப்படித்தான் செய்வீங்கன்னு. டாக்ஸி கூப்பிட ராஜுவை அனுப்பிட்டேன். நான் போய்க்கிறேன். இனிமே உங்களை நான் கூப்பிட்டா கேளுங்க. இங்க பாருமா சசி, என்ன புரிஞ்சுக்கோ. உன்னோட சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டா நான் செய்யறேன். அதான் சாரி சொல்லிட்டேன் இல்ல. 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, கார் அனுப்புறேன். தேவையில்ல. படீரென்று வைத்தாள். சிரித்துக்கொண்டே ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பினான் பிரசன்னா. யார்? தர்மபத்னியா? கண்ணை சிமிட்டினால் கட்டிலில் கிடந்தவள். அதே சனியன்தான். வாழ்க்கையில மனைவிங்கிறவ எத்தனை இடைஞ்சல் தெரியுமா என்று அவளை நெருங்கினான். மது கிண்ணத்தை காலி செய்து வைத்தான். இதான் ஆபீஸ் வேலையா? அவள் சுற்றி பிடித்தாள். என்னை பொறுத்த வரைக்கும் இதான் ஆபீஸ் வேலை, மத்ததெல்லாம் சும்மா பொழுதுபோக்குக்காக என்று கவிழ்ந்தான். 1 மணி நேரம் கழித்து அறையை காலி செய்துவிட்டு அவர்கள் வெளியேறினார்கள். போற வழியில என்னை இறக்கி விட்டுடுங்க என்று ஏறிக்கொண்டாள் அவள். கார் சோடியம் வேப்பர் வெளிச்சம் நனைத்த சாலையில் வழுக்கியது. பிரசன்னா. மறுபடியும் எப்போ? என் டைரியில மறுபடி நீ 40 நாள் கழிச்சு தான் வர்ற சொப்னா. அது வரைக்கும் வீட்டுல பத்தினி பூஜையா? சாச்ச, சொப்னா மாதிரி எத்தனை அட்ரஸ் வச்சிருக்கேன். உடம்பு பாத்துக்கங்க பிரசன்னா. திரும்பி பார்த்து சிரித்தான். சொப்னா, சொல்லப்போனா இதுலெல்லாம் இருக்கிற த்ரில்லை விட காதலிக்கிறதுல தான் சுகம் அதிகம். காதலிக்கிறதா? என்ன சொல்றீங்க? எங்க ஆபீஸ் டென்னோ ராஜாத்திய நான் மனசார காதலிக்கிறேன் தெரியுமா? அவளும் என்ன விரும்புறா. நீங்க கல்யாணமானவர்னு தெரிஞ்சுமா? காதலுக்கு கல்யாணம் ஒரு தடையே இல்ல. எங்கள் காதல் ஒரே ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கு. என்ன அது? அந்த ராஜாத்திய நான் கட்டில்ல சந்திக்கிற சந்தர்ப்பத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா வளைச்சுக்கிட்டு இருக்கேன். காதலிக்கிறது கூட சிரமம் இல்ல. காதலிக்கிற மாதிரி நடிக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? அது ஒரு தனி கலை. பிரசன்னா, பெண்கள் வாழ்க்கையோட விளையாடுறது பாவமா படலையா உங்களுக்கு? உங்க விளையாட்டுக்குத்தான் பணத்தை வீசினா பறந்து வர நாங்க இருக்கோமே. ராஜாத்தி அடைஞ்ச உடனே என்ன சொல்லுவீங்க? குட்பை சொல்லுவேன். செலவுக்கு எதுவும் பணம் வேணுமான்னு கேட்பேன். சொப்னா, உனக்கு தெரியாது, இந்த விளையாட்டுல இருக்கிறது ஒரு திமிர்த்தனமான கிக். பிரசன்னா, ப்ளீஸ் இதை விட்டுடுங்க. சொப்னா, நீ அளவுக்கு மீறி புத்திமதி சொல்ற. எனக்கு எதை செய்யணும் எதை நிறுத்தணும்னு நீ சொல்ல தேவையில்லை. கொஞ்ச நேரம் ஊமையாக இருந்தாள். பிரசன்னா சிகரெட் எடுத்து உதட்டில் வைத்தான். பத்தவை. லைட்டரினால் பற்ற வைத்துவிட்டு, பிரசன்னா, உங்களோட இன்னொரு முகம் உங்க மனைவிக்கு தெரிய வரப்போ அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க தெரியுமா? நினைச்சு பாத்தீங்களா அத? சத்தமாக சிரித்தான் பிரசன்னா. சொப்னா, என் வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன்.
நான் வலை வீசின பொண்ணுங்கள்ல சசிகலாவும் ஒருத்தி. சசிகலா ஒரு தங்க மீன், பெரிய தொழிலதிபருக்கு ஒரே பொண்ணு. அவங்க அப்பா காதலை ஆதரிக்கிறவரா போயிட்டாரு. தன் கம்பெனிகளை நிர்வகிக்க சொல்லி பொறுப்பு தந்து பொண்ணையும் தரேன்னாரு. பொண்ணுக்கு குறி வச்சேன். பொண்ணும் சேர்ந்து வருதுன்னா கசப்பா என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளையா இருந்தேன். 6 மாசத்துல மாமனார் செத்தாரு. சொத்து பூரா என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் என் பேருக்கு மாத்திடுவேன். ஆக என் வாழ்க்கையில பொண்டாட்டிங்கிறவ தவிர்க்க முடியாத ஓர் உறுப்பு ஆயிட்டுது. நீ போய் அவகிட்ட சொல்லிப்பாரு, உன் கணவன் மோசமானவன்னு. செவுட்ல அரைவா. அவகிட்ட ஓர் உத்தம கணவன்கிற பாத்திரத்துல அற்புதமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அசைச்சுக்க முடியாத ஐயாவ. நிப்பாட்டுங்க பிரசன்னா, நான் இறங்கணும். நிறுத்தி அவள் இறங்கி கொண்டதும் கதவு அருகே சுண்டி அழைத்தான். கிட்டே வந்ததும், மிஸ் சொப்னா, நீ என்ன செய்யற? தண்ணி மயக்கத்துல நான் சொன்ன தகவல்களை எல்லாம் இன்னிக்கே இப்பவே மறந்து போயிடுற என்ன? உன்னை பொறுத்த வரைக்கும் கேட்குற பணத்தை கொடுக்குற ஒரு நல்ல வாடிக்கையாளன் இந்த பிரசன்னா. அவ்வளவுதான் உனக்கு தெரியும். புரிஞ்சுதா? புரியலன்னா பிரசன்னாவோட வேற முகத்தையும் நீ சந்திக்க வேண்டி வரும். என் ராஜ்யத்துல எதிர்ப்பு குரலே பிடிக்கிறதில்ல. வரட்டுமா என்று அவளை கடந்து போனான் விரைவாக. அத்தியாயம் 3. வீட்டின் பின்பக்க பால்கனியில் கைப்பிடி சுவரில் கண்ணாடியை சார்த்தி வைத்து முகத்தை வழித்து கொண்டிருந்தான் பாலு. அவன் அம்மா வாளி நிறைய துவைத்த துணிகளோடு வந்து கொடிக்கயிற்றில் ஒவ்வொன்றாக உதறி உதறி காயப்போட்டு கிளிப் வைத்தாள். பாலு, விருத்தாச்சலத்துக்கு நாளைக்கு ரயிலுக்கு 2 டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறியா? ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அப்பாவும் நானும். எடுத்துட்டா போச்சு. சியாமலான்னா ஒரு தனி செல்லம் தாமா உங்க 2 பேருக்கும். போன மாசம் தானே வந்துட்டு போனா. இப்ப என்ன, சுலக்ஷனா கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காடா மண்டு? மறுபடி முழுகாம இருக்கா. போன தடவை தான் கொடுத்து வைக்காம வயிற்றுலயே களைஞ்சிடுச்சு. கேட்டதுமே போய் பார்க்கணும்னு துடிக்குதுடா மனசு. சரி, போயிட்டு வாங்க. டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன் சாயங்காலம். பாலு முடித்து டெட்டால் தடவி கொண்டான். கூடத்தில் இருந்து அப்பா, விசாலம் இங்க வா, சீக்கிரம் ஒரு துணி எடுத்துட்டு வா, இங்க பாரு இந்த பயல என்று கத்தினார். பாலு திரும்பி பார்த்து, யார் குழந்தையம்மா வச்சுக்கிட்டு இருக்காரு அப்பா? இதோ வர இருங்க. கடைசி துணிக்கு கிளிப்பு வைத்தாள் விசாலம். அதான்டா, பக்கத்து வீட்டுக்கு நேத்து குடி வந்திருக்காளே, அவளோட குழந்தை. பாவம், கை குழந்தைய வச்சுக்கிட்டு திண்டாடுறா. கொண்டாந்து பாத்துக்கங்க மாமி, தெருமுனைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா. விசாலம், குழந்தை ஒண்ணுக்கு போயிட்டான், துணி எடுத்துட்டு வாடின்னா அங்க என்னடி அரட்ட? வந்துட்டேன். சின்ன குழந்தைங்க கிட்ட அபிஷேகம் வாங்கிக்க கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க. அம்மா சொல்லிக்கொண்டே போன போது சிரித்து கொண்டான் பாலு. பாலு உடை மாற்றி சிற்றுண்டி எடுத்து டிஃபன் பாக்ஸுடன் புறப்பட்ட போது அப்பா வெள்ளெழுத்து கண்ணாடியை மாட்டிக்கொண்டு பத்திரிகையில் மேய்ந்து கொண்டு இருந்தார். பாலு, எழுத்து புரியல, நம்பர் எல்லாம் தடுமாறுது. இந்த சீட்டுக்கு ஏதாச்சும் 5-10 விழுந்திருக்கான்னு பார்த்து கொடுத்துட்டு போயேன். ஒரே மகளுக்கு நிம்மதியான இடத்தில் திருமணம் செய்து வைத்தாயிற்று. ஆடம்பரம் இல்லை என்றாலும் வசதியான வாழ்வுக்கு மகன் சம்பாதிக்கிறான். லாட்டரியில் லட்சம் அடித்து இவர் சாதிக்க நினைப்பதென்ன? ஆசைக்கு வயது வரம்பே கிடையாது போலிருக்கிறது. பாலு சிரித்து கொண்டே சீட்டை வாங்கி பார்த்துவிட்டு, 3 நம்பர்ல போயிடுச்சுப்பா என்றான். எவ்வளவு? 10 ரூபா. அவ்வளவுதானா? 3 நம்பர்ல 10,000 ரூபாய் போயிருந்தா மகிழ்வீங்களா? பின்ன அதிர்ஷ்டம் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நான் வரேன்பா. செருப்பணிந்து கொண்டான். ரேடியோவுக்கு பேட்டரி வாங்கிட்டு வரியா? வீக் ஆயிடுச்சு. சரிப்பா, கதவை சாத்திக்கங்க. வெளியேறினான். பக்கத்து வீட்டு வாசலில் கையில் குழந்தையுடன் கதவை பூட்ட சிரமப்பட்டு கொண்டிருந்தாள் புவனா. கொண்டாங்க, நான் பூட்டுறேன் என்று சாவியை வாங்கி பூட்டிவிட்டு திரும்ப தந்தான். குழந்தைய தூக்கிட்டேவா ஆபீஸ் போறீங்க? எப்படிங்க முடியும்? ஆபீஸ் பக்கத்துல காப்பகம் ஒண்ணுல நேத்தே சேர்த்துட்டேன். விட்டுட்டு ஆபீஸ் முடிஞ்சதும் எடுத்துக்கிறேன் என்றாள். புவனா கஞ்சி போட்ட மொடமொடப்பான பருத்தி சேலை உடுத்தி இருந்தாள். படிகளில் இருவரும் இறங்கினார்கள். உதவிக்கு யாராவது அம்மா பாட்டி இல்லையா? உங்களோட வச்சுக்கலாமே என்றான் பாலு. அவள் கண்கள் கலங்குவதைக் கண்டு, ஏங்க யாரும் இல்லையா என்றான். யாரும் இல்லங்க. 2 வருஷம் போனா குழந்தைக்கு கொஞ்சம் விபரம் தெரிஞ்சிடும். எந்த நாட்டுல வேலை பார்க்கறாரு அவரு? சவுதி இல்லையா? தலையாட்டினாள். எத்தனை வருஷம் ஒப்பந்தத்துல போயிருக்காரு? தெரியலங்க. உங்களை அங்க அழைச்சுக்கிட்டு போக போறாரா? தெரியலங்க. இந்த கடையில மளிகை சாமான் எல்லாம் இருக்குமா என்றாள் சந்தானத்தின் சின்ன கடையை காட்டி. பேச்சை மாற்ற விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொண்டான் பாலு. குடியிருப்பின் மதில் சுவரை விட்டு வெளியேறி பஸ் நிறுத்தம் நோக்கி நடந்தார்கள். உங்ககிட்ட வாகனம் எதுவும் இல்லையா? நீங்களும் பஸ் தானா? எனக்கு ஸ்கூட்டர், பைக்கு இதெல்லாம் ஓட்ட தெரியாதுங்க. உண்மையை சொன்னா ஒருவித பயம். அதுலேயும் மெட்ராஸ்ல ஓட்டுறதுக்கு தனி திறமை வேணும். கத்துக்கிட்டு அப்புறமா ஆபத்தில்லாம ஒரு சின்ன மொபைட் வண்டி தான் வாங்கலாம்னு இருக்கேன். எங்க இருக்கு உங்க ஆபீஸ்? அண்ணா சாலையில. என் ஆபீஸும் அங்கதான், ஐஓபி பேங்க் பக்கத்துல. கம்பெனி பேர் என்ன? பாரத் ப்ராடக்ட். பிளாஸ்டிக் சாமான் எல்லாம் தயார் பண்றாங்க. நீங்க டைப்பிஸ்டா? இல்ல, டைப்பிங் தெரியும், ஆனா கிளார்க் போஸ்ட் தான்.
ஆஸ்பெட்டாஸ் வேய்ந்த சிறிய பஸ் நிறுத்தத்தில் வேறு சிலருடன் இவர்களும் வந்து நின்று காத்திருக்க, ரமேஷை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன், பஸ் வர வரைக்கும். பரவாயில்லங்க, சும்மா கொடுங்க, எவ்வளவு நேரம் தூக்கிட்டு இருப்பீங்க? காலையில உங்க வீட்டில் விட்டுட்டு போனதுக்கு உங்க அப்பாவோட வேட்டியை நாசம் பண்ணிட்டான். ஒரு விதத்துல உங்க பையன் உதவிதான் செஞ்சிருக்கான். எப்படி? 4 நாளா ஒரே வேட்டியை கட்டிக்கிட்டு இருந்தாரு அப்பா. மாத்த சொன்னாலும் கேட்கல. இவன் பன்னீர் தெளிக்கலன்னா இன்னும் 2 நாள் கழிச்சுதான் மாத்துவாரு என்று குழந்தையை வாங்கி கொள்ள புவனா பற்கள் தெரிய சிரித்தாள். எத்தனை நாளைக்கு பிறகு சிரிக்கிறேன். வயசு பெண்ணுக்கு இவ்வளவு சிரிப்பு ஆகாதடின்னு அம்மா எத்தனை தரம் சொன்னாள். அப்போதெல்லாம் பத்திரிகையில் வரும் ஜோக்கிற்கு எல்லாம் எப்படி சிரிப்பேன். தியேட்டரில் என் சிரிப்புக்கு எத்தனை தலைகள் திரும்பி பார்க்கும். என் அத்தனை சிரிப்பையும் பிடுங்கி விட்டாயே பாவி. பிரசன்னா, ஒரு பெண்ணின் அழிவில் ஒரு ஆண் வாழவே முடியாது. புல் தின்னும் பசு என்று நினைத்துத்தானே என்னை? இப்போது நான் பசு இல்லை, காயம்பட்ட புலி, ஆறாத வடுவை வாங்கி கொண்ட புலி. இறைவா, அந்த சந்திப்பை மட்டும் ஏற்படுத்தித்தா. பஸ் வந்துருச்சு என்றான் பாலு. அத்தியாயம் 4. சசிடியர். கதவை தட்டினான் பிரசன்னா. நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாமா, நான் ஜட்டியோட நிக்கிறேன். கதவை திறந்து தலையை மட்டும் எட்டி பார்த்து, ஐயோ இன்னும் குளிக்கலையா என்றாள். குளிச்சுட்டேன், நீ செலக்ட் பண்ணி தர ட்ரெஸ்ஸை தானே நான் போட்டுக்கிறது வழக்கம். கமான் பேபி, நேரமாச்சு. 1 நிமிஷம் என்று துண்டை சுற்றி கொண்டு வெளிப்பட்டு பீரோவை அணுகி ஒரு மாட்டியை எடுத்து நீட்டினாள் சசி. சசி, இப்போ எப்படி இருக்க தெரியுமா? வாவ் என்று தோள்பட்டை அருகே செருகி இருந்த துண்டின் முனையில் கை வைக்க சட்டென்று விலகி கொண்டு, ரொம்பத்தான் ஆசை என்று சொல்லிவிட்டு மறுபடி குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அவள் சேலையுடன் வெளிவந்த போது பிரசன்னா டை கட்டி கொண்டிருந்தான். சரி, இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாடகம் போறோம். நாம 2 பேருமா? நடக்கிற காரியமா இது? கடைசியில சாரிமா, கல்கத்தா பார்ட்டியை பார்க்கணும், டெல்லி பார்ட்டியை பார்க்கணும்னு ஃபோன் பண்ணுவீங்க. நான் தனியா போகணும். இல்லைன்னா கட்டின சேலையை அவிழ்த்து போட்டுட்டு உட்கார்ந்து அழணும். சாச்சா, இன்னைக்கு கண்டிப்பா நான் வந்துடுறேன். வயலட் கலர் சேலை கட்டிக்கிட்டு தயாரா இருக்க நீ. என்ன நம்பலாமா? இன்னைக்கு நம்ம திட்டப்படி நடக்கலன்னா என்ன தண்டிச்சிடு. எப்படி தண்டிக்கிறது? ஏய், உனக்கு தெரியாது? அன்னைக்கு சினிமாவுக்கு வரலன்னு கோபமா என்ன தண்டிக்கல நீ? இல்லையே, நான் என்ன செஞ்சேன்? ராத்திரி என்ன செஞ்ச? ஒரு வார்த்தை கூட கேட்கலையே உங்களை. நான் பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பி தூங்கிட்டேன். அது தண்டனை இல்லையா? இதை விட பெரிய தண்டனை என்ன வேணும் சசி? இன்னைக்கு நான் வரலன்னா அதே மாதிரி என்ன பட்டினி போட்டுடு. சசி சிரித்தாள். அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு புறப்பட்டான். மேனேஜர் அனுப்புறேன், 4-5 கையெழுத்து வேணும், அனுப்புங்க. வரி எவ்வளவு கட்ட வேண்டியதா இருக்கு தெரியுமா? அடுத்த மாசத்தோட அக்கவுண்டிங் இயர் முடியுது. அடுத்த வருஷத்துல கொஞ்சம் சொத்துக்களை என் பேர்ல மாத்திரணும் சசி. என்ன சொல்ற? செய்யலாங்க, உங்களுக்கு தெரியாததா? ஆடிட்டர்களை கேட்டுட்டு முடிவெடுங்க. வரட்டுமா? காரில் ஏறிக்கொண்டு போப்பா டிரைவர் என்றான் பிரசன்னா. பாதி வழி போய்கொண்டிருக்கும் போது காரை நிறுத்த சொன்னான். டிரைவர், நம்ம வீட்டுல என்னோட சூட்கேஸை வச்சுட்டு வந்துட்டேன். திரும்ப போயிட்டு வரதுனா நேரமாகும். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போய் எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு வந்துரு என்று ஓட்டுநரை இறக்கிவிட்டு அவர் இடத்தில் தான் அமர்ந்தான். கார் வேறு வழியில் சென்றது. ஒரு தனிமையான வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு இறங்கி கதவை தட்டினான். திறந்தவள் அவனை அணைத்து வரவேற்றாள். அத்தியாயம் 5. வராந்தாவில் நின்று பல் துலக்கிக் கொண்டே கீழே பார்த்து கொண்டிருந்தான் பாலு. கீழ்த்தளத்தில் 2 வீடுகளின் முன்னால் பெண்கள் சாணம் கரைத்த நீர் தெளித்து கொண்டு இருந்தார்கள். சாலையில் அப்பா வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஒரு கையில் தினசரி பேப்பர், மற்றொன்றில் பாக்கெட் பால். காலையில் உலா மாதிரி போய் 2ஐயும் வாங்கி வந்து விடுவார். காய்கறி வாங்க அவரை அனுப்ப மாட்டாள் அம்மா. அழுகலையெல்லாம் அவர் தலையில் கட்டிவிடுவான் என்பது அம்மாவின் அனுபவத்தில் வந்த தீர்மானம். அதனால் பாலுவின் பொறுப்பு காய்கறி வாங்குதல். வாய்க்கொப்பளிக்க குளியலறைக்கு வந்தான். பாத்திரங்களை அலம்பிக் கொண்டிருந்தாள் அம்மா. துண்டில் முகம் துடைத்துவிட்டு, மா என்ன வாங்கட்டும் என்றான். சாயங்காலம்தான் நாங்க ஊருக்கு போறோமே, கொஞ்சமா வாங்கு. வெண்டைக்காய் பிஞ்சா இருந்தா வாங்கிக்க. உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாங்கிக்க. பை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட போது அப்பா உள்ளே வந்து சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தார். இந்தா பாலு, பாலை உள்ள கொடுத்துடு என்று பேப்பரை விரித்து கொண்டார். காய்கறி கடைக்குத்தானே போற பாலு? ஆமாப்பா. அந்த போனா பொண்ணுக்கு எதுவும் வேணுமான்னு கேட்டுட்டு போ. பாவம், கை குழந்தைய வச்சுக்கிட்டு அலையறா. படியேறி இறங்குறத சொல்லு முதல்ல, கேட்டுட்டு போ. சரிப்பா. நேத்தைக்கு எனக்கு ராமாயணம் படிச்சு காட்டினாவ. கலகலப்பா பேசுறா. 2 நாள்லயே பாசமா ஒட்டிக்கிறா. புருஷனை பத்தி சொல்றப்போ மட்டும் என்னமோ மழுப்புறா தெரியுது. உன்கிட்ட எதுவும் சொன்னாலா? இல்லப்பா, சவுதியில வேலை பாக்குறதா சொன்னாங்க. ஆனா ஏதோ மழுப்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கும் அவருக்கும். பாவமே, இப்படி ஒரு பொம்மநாட்டிய வச்சு குடித்தனம் பண்ண அவனுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும். பாலு வெளியே வந்து புவனாவின் வாசல் முன் நின்று
மென்மையாக கதவை தட்டினான். கதவை திறந்த புவனா இவனை பார்த்ததும் கையில் இருந்த வார்கோலை கீழே போட்டுவிட்டு வாங்க என்று சிரித்தாள். ஒண்ணுமில்ல, காய்கறி கடைக்கு போறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்னங்க சிரமம் இதுல? உங்களுக்காக நடக்கிறேனா என்ன, இல்ல முதுகுல தூக்கிட்டு போறேனா? சும்மா சொல்லுங்க, ஏமாத்தாம சரியா கணக்கு கொடுத்துருவேங்க. சேச்ச, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. தக்காளியும் முட்டைக்கோசும் 100 கிராம் வாங்கிட்டு வாங்க போதும். அலமாரியை திறந்தாள். பணம் தானே, நீங்க வேலையை பாருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ரமேஷ் எந்திரிச்சிட்டானா? இன்னும் இல்ல. எந்திரிச்சதும் சொல்லிடுங்க. என்ன, நான் குட் மார்னிங் சொன்னேன்னு? சிரித்தாள். பாலு பாடல் ஒன்றை முணுமுணுத்து கொண்டு படிகளில் இறங்கினான். கீழே வந்ததும் சிகரெட் குடித்து கொண்டு நின்ற வேணுகோபால் குட் மார்னிங் என்றான். குட் மார்னிங், வாயங்கோபால், கடை வரைக்கும் போயிட்டு வரலாம். வரேனே. சிகரெட்டு? காலையில டிஃபனுக்கு அப்புறம் ஒன்று, மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒன்று, சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சதும் ஒன்று. அவ்வளவுதான் நம்ம சிகரெட்டு கோட்டா. போனஸ் பணத்துல என்ன வாங்கின கோபால்? நான் வாட்டர் ஹீட்டர் வாங்கணும்னே. அவ 1 பவுன்ல ஜிமிக்கி வேணும்னா. இன்னும் முடிவாகல. போராட்டம் தொடருது. ஆமா, உன் பக்கத்து போர்ஷன் பொண்ணுக்கு புருஷன் இருக்கானா இல்லையா? என்னப்பா, ஏன் இப்படி கேக்குற? யார்கிட்டையும் புருஷனை பத்தி சரியான தகவல் சொல்லலையாம். அந்த பேச்சு வந்தாலே ஏதோ மாதிரி அப்செட் ஆகிடுறாங்களாம். ஒருவேளை கொஞ்சம் கொடுமைப்படுத்துறவனா இருக்கலாம். பக்கத்து வீட்டு மங்களம் புவனா வீட்டுக்கு கூப்பிட்டாலேன்னு நேத்து சாயங்காலம் போயிருக்காங்க. அப்போ புவனா குளிச்சுட்டு பாவாடையை ஏத்தி கட்டிக்கிட்டு வந்து 1 நிமிஷம்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மங்களம் நல்லா கவனிச்சாலாம். மொட்டையா இருந்துச்சான். கழுத்துல தாலி இல்லையாம். சி, என்ன கோபால், பொம்பளை மாதிரி பேசுற? மங்களம் சரியா பாத்திருக்க மாட்டாங்க. இல்லன்னா செயின்ல தாலி இருக்கலாம். அதையும் கேட்டேனே, இவங்க கிட்ட கழுத்துல செயினும் இல்லையாமே. செயின்ல தாலி இருந்தா அதை கழட்டி வச்சுட்டு யாராச்சும் குளிப்பாங்களா? என்கிட்ட சொன்னது புருஷன் சவுதியில வேலை பாக்குறாருன்னு தான். அந்த மங்களத்தை பத்தி எனக்கு தெரியும். வில்லங்கமான பொம்பளை. அவ பேச்சையெல்லாம் நீ நம்பாத. உனக்கு தான் அவங்கள பத்தி நிறைய தெரியுமா? தெரியாது பின்ன என்ன? புவனா விதவைன்னு நான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் விதவைங்க பொட்டு வச்சு பூ வச்சுக்கிறாங்க பாலு. நீயே ஒரு பத்திரிகையாளன், உனக்கு தெரியாதா என்ன? இது புது யுகம். பாலு அமைதியாய் நடந்தான். காய்கறியுடன் திரும்பி கதவை தட்டி உள்ளே வந்து புவனாவிடம் பையை நீட்டும்போது அவனையும் அறியாமல் கண்கள் அவள் கழுத்தை பார்த்தன. ஒற்றை சங்கிலி சேலைக்குள் இருந்தது. அதன் முடிவில் எதையும் பார்க்க முடியவில்லை. குழந்தையை குளிப்பாட்டி பவுடர் அடித்து கொண்டிருந்தாள். அப்படி வச்சிடுங்க. தக்காளியையும் முட்டைக்கோசையும் எடுத்து வைத்துவிட்டு திரும்பினான். எவ்வளவுங்க? 5 ரூபாய் 50 காசு. அப்புறம் வாங்கிக்கிறேன். குளித்து சாப்பிட்டு புறப்பட்டான். அப்பா, நான் ஆபீஸ் முடிஞ்சு வர்றதுக்கு 6 மணி ஆயிடும். உங்களுக்கு ரயில் 4:30க்கு. வீட்டை பூட்டி பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்துருங்க. 4க்கே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி புறப்படுங்க. சியாமலாவை நான் விசாரிச்சதா சொல்லுங்க. எப்ப திரும்புறீங்க? எப்ப திரும்பட்டும் என்றார் அப்பா. உங்க வசதிப்பா. இங்க என்ன வேலை இருக்கு? 1 வாரம் வேணும்னாலும் தங்கிட்டு வாங்க. போய் கடிதம் போடுறேன். சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். கிளம்பினான் பாலு. புவனாவின் கதவு உள்பக்கம் சாத்தி இருந்தது. தாண்டி நடந்தான். கோபால் சொல்வது உண்மையா? சச்ச, இருக்காது. புவனா முகத்தில் பொய்மை இல்லை. ஆனால் தடுமாற்றம் இருக்கிறது. ஏன் என்னவோ, ஆனால் நல்ல பெண்ணாகத்தான் தெரிகிறார்கள். இந்த மங்கள மாதிரி சிலர் வாயில் அனாவசியமாக புகுந்து வராமல் உண்மையை விலக்கி விடலாமே. மறைக்கும் அளவிற்கு என்ன இருக்கப் போகிறது? கேட்கலாமா? அதிகமான உரிமை எடுத்துக்கொள்ள போய் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டால்? பஸ் நிறுத்தத்தில் நின்றான். சற்றைக்கெல்லாம் புவனா வந்துவிட்டாள் ரமேஷுடன். இந்தாங்க 5 ரூபாய் 50 காசு. வாங்கி கொண்டு 50 காசு முதற்கொண்டு தரணுமா என்றான். நீங்க கடைக்காரனுக்கு கொடுக்கலையா? கணக்குன்னா கணக்குதான் என்றாள் புவனா. பஸ் வந்தது. ஏறிக்கொண்டார்கள். இருவர் இருக்கையில் ஜன்னல் ஓரமாய் புவனா அமர்ந்து கொள்ள கம்பியை பிடித்து கொண்டு நின்று கொண்டான் பாலு. உட்காருங்க, பரவாயில்ல. நன்றாக நகர்ந்து கொண்டு இடம் காட்டினாள். பரவாயில்லங்க, சும்மா உட்காருங்க. தயக்கமாய் அமர்ந்தான். நீங்க கதையெல்லாம் எழுதுவீங்களா? இல்லங்க, கட்டுரைகள் எழுதுவேன், விமர்சனங்கள் எழுதுவேன். நான் பத்திரிகை ஆபீஸு பார்த்ததில்ல. ஒரு நாளைக்கு அழைச்சுக்கிட்டு போய் காட்டுறீங்களா? அச்சாகிற தினம் உங்களை அழைச்சுக்கிட்டு போறேன். குழந்தை கைய வெளியில நீட்டுறான் பாருங்க. நேத்து எங்க ஆபீஸ்ல ஒரு ஜோக். சொல்லுங்க, பத்திரிகையில போட்டுடுறேன். தொழில் புத்தி வந்துடுமே உங்களுக்கு. இது ஏற்கனவே வெளிவந்த ஜோக்கு தான். என் கூட வேலை பார்க்கறவ சொன்னா. சரி, ஜோக் என்ன? ஒரு அலுவலகத்துல ஒரு அழகான பெண் வேலைக்கு சேர்றா. அதை பத்தி மேனேஜர் உதவி மேனேஜர் கிட்ட, இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கா, இவளுக்கு எதுவும் தெரியாது, நல்லது கெட்டது எல்லாம் நாம 2 பேரும் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாராம். அதுக்கு உதவி மேனேஜர், சரி நல்லது எல்லாம் நீங்க சொல்லித்தாங்க, மிச்சம் நான் பாத்துக்கிறேன்னாராம். சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தாள் புவனா. உங்க ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குங்க. குழந்தையை தூக்கி கொண்டு இறங்கி நடந்தவளை பஸ் நகரும் வரை பார்த்து கொண்டிருந்தான். இவர்களிடம் பொய்மை இருக்கிறது.
ரகசியம் இருக்கிறது. சச்ச, எத்தனை கள்ளம் கபடம் இல்லாமல் பேசுகிறார்கள். பாலு தனது நிறுத்தத்தை தவறவிட்டு அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி திரும்பி தன் அலுவலகத்திற்கு நடந்தான். முதலில் ஒரு மொபைட் வாங்க வேண்டும். திருமணத்துக்கு பிறகு மனைவியுடன் செல்ல அது தோதுப்படுமா? சி, கல்யாணத்திற்கு இப்போது என்ன? மனதை புரிந்து கொண்டவளாக அமைய வேண்டும். அம்மாவுக்கு அடங்கியவளாக, அப்பாவை மதிக்கிறவளாக, என்னை 24 மணி நேரமும் காதலிப்பவளாக. இதென்ன இன்றைக்கு கல்யாண நினைவுகள்? பாலு மணி பார்த்து கொண்டு விரைவாக நடந்தான். அத்தியாயம் 6. புவனா அலுவலகம் முடிந்து புறப்பட்டாள். அருகில் இருந்த கடையில் ரோஜா வார இதழ் வாங்கி கையில் செருகிக் கொண்டாள். குழந்தையை எடுத்துக்கொள்ள காப்பகத்திற்கு நடந்தாள். ஏறக்குறைய அணைத்து கொண்டு நடந்து வந்த தம்பதியை பார்த்து கண்களை அவசரமாக விலக்கிக் கொண்டாள். விசிலடித்து கொண்டே வந்த இளைஞனை பார்த்து சேலை தலைப்பை போர்த்தி கொண்டாள். காப்பகம் வந்து ரமேஷை தூக்கி கொண்டு பஸ் நிறுத்தம் வந்து நின்றான். வெயில் விலகி மாலை தென்றல் இனிமை சேர்த்து கொண்டிருக்க இணை இணையாய் சென்று கொண்டு இருந்தார்கள். ஸ்கூட்டரில் கணவனின் வயிற்றை இறுக்கமாய் கட்டிக்கொண்டு பயணம் செய்யும் இளம் மனைவி, கைகளை கோர்த்து கொண்டு நடக்கும் சிட்டுகள், மல்லிகைப்பூ வாங்கும் கணவன். புவனாவுக்கு எரிச்சலாய் வந்தது, ஏக்கமாய் வந்தது, பொறுமலாய் வந்தது. எனக்கு மட்டும் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது? நானும் எல்லோரையும் போல வீட்டிற்கு அடங்கி மனதை கட்டுப்படுத்தி சலனங்களுக்கு இடம் தராமல் இருந்திருந்தால் எனக்கும் இனிய வாழ்க்கை ஒன்று அமைந்திருக்கும். காதலாம், ச்ச, எவ்வளவு போலியான வார்த்தை! எத்தனை சுலபமாய் அந்த சுழலில் சிக்கினேன் நான். பிரியங்களுடன் நானே நாவல் வந்துருச்சா சார் என்றால் இரட்டை பின்னலிட்ட புவனா அந்த நூலக நிர்வாகியிடம். இல்லம்மா, இன்னும் அந்த ஆள் கொண்டாரல. 1 மாசமா போட்டு வச்சிருக்கான். நோட்டீஸ் வச்சிருக்கான். நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நாவல் கடைகள்லையும் கிடைக்கல சார். என்ன செய்யறது? நீயும் 1 வாரமா கேட்டுக்கிட்டு இருக்க. எடுத்துட்டு போனவன் கொண்டாந்து கொடுத்ததும் எடுத்து தனியா வச்சிடுறேன். சரிங்க என்று ஏமாற்றமாக நடந்தாள் புவனா. சாலையில் சற்று தூரம் சென்றதும், மேடம் கொஞ்சம் நில்லுங்க என்று குரல் கேட்டது. திரும்பினாள். புன்னகையுடன் அந்த இளைஞன் வந்து கொண்டிருந்தான். புரியாமல் பார்த்து கொண்டு நின்றாள். அருகில் வந்து, பிரியங்களுடன் நானே புத்தகம் நீங்க தானே கேட்டீங்க? ஆமா, என்கிட்ட அந்த புத்தகம் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா தரேன், படிச்சுட்டு தாங்க. நாளைக்கு இதே நேரம் இதே நூலகத்துக்கு வாங்க, கொண்டாரேன். நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்ததால சொல்றேன். சார் ப்ளீஸ், அவசியம் கொண்டாங்க. நாளைக்கு கண்டிப்பா வரேன். அந்த புத்தகத்துக்காக 15 நாளா அலையிறேன். சரிங்க என்று திரும்பி போய்விட்டான் அவன். அவனின் தோற்றம், கண்ணியமான பேச்சு, தன் பேரை கூட கேட்டுக்கொள்ளாமல் அவன் விலகின விதம், இதெல்லாம் அவன் மேல் ஒரு மதிப்பை ஏற்படுத்தியது புவனாவுக்கு. மறுநாள் சொன்னபடி புத்தகம் கொண்டு வந்திருந்தான். கொடுத்துவிட்டு படிக்கிற பகுதிக்கு நடக்க இருந்தவனை இவள்தான் நிறுத்தி கேட்க வேண்டியதாய் இருந்தது. சார், இதை இன்னைக்கு ராத்திரியே படிச்சு முடிச்சிடுவேன். நாளைக்கே திருப்பி தந்துடுறேன். எங்க தர்றது? இங்க வருவீங்களா? வருவேன், தினம் வருவேன். அவசரம் இல்லாம படிச்சுட்டு தாங்க என்று சொல்லிவிட்டு புத்தகம் தேட போய்விட்டான் அவன். மறுநாள் புவனா திரும்ப கொடுக்க வந்த போது அவன் வரவில்லை. அடுத்த நாளும் வரவில்லை. புத்தகத்திலும் பெயரோ முகவரியோ இல்லை. அதற்கு மறுநாளும் அவள் புத்தகத்துடன் வந்து அவன் இல்லாததை அறிந்து கீழே இறங்குகையில் எதிரே வந்து கொண்டிருந்தான் அவன். ஹலோ என்று அவனிடம் வந்தாள். ஓ நீங்களா? சிரித்தான். எங்க 2 நாளா உங்களை காணோம். புத்தகத்தை எடுத்துட்டு வந்து உங்களை காணாம எப்படி தர்றதுன்னு குழம்பி போயிட்டேன். நான் தான் மெதுவா வாங்கிக்கிறேன்னு சொன்னேனே. ஆனா அன்னைக்கே நான் படிச்சு முடிச்சுட்டேனே. இந்தாங்க. வாங்கி கொண்டு நடக்க இருந்தான். சார், நிறைய புத்தகம் வச்சிருக்கீங்களா என்றாள். நிறைய இருக்கு. என்ன வேணும் கேளுங்க, தரேன். அப்படின்னா ஒரு பட்டியலே தரட்டுமா? அதுல உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. சரி, பேனா இருக்கு. உங்ககிட்ட பேப்பர் இருக்கா? இல்லையே. வாங்க, ஏத்த ஹோட்டலுக்கு போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு பக்கத்து வெத்தலைப்பாக்கு கடையில பேப்பர் வாங்கலாம் என்றான். போய் எதிரெதிரே அமர்ந்து காஃபி சாப்பிட்டார்கள். காகிதத்தில் மும்முரமாய் 10-15 நாவல்களின் பெயர்களை எழுதினான். உங்க பேர் என்ன சார்? பிரசன்னா. என்ன செய்றீங்க? கோயம்புத்தூர்ல போட்டோ ஸ்டூடியோ வச்சிருக்கேன். எனக்கு காசுக்காக போட்டோ எடுக்கிறத விட கலைக்காக போட்டோ எடுக்கிறது தான் பிடிக்கும். உங்க கும்பகோணத்துக்கு போன வாரம் வந்தேன். இன்னும் 15 நாள் தங்குறேன். எதுக்கு? இங்க இருக்கிற கோயில்களையும் சிற்பங்களையும் போட்டோ எடுக்கத்தான். 2 நாளா ஏன் வரலன்னு கேட்டீங்க இல்லையா? சுவாமி மலை போயிருந்தேன். அங்க போட்டோ எடுத்தேன். அதனால வரல. எங்க தங்கியிருக்கீங்க? ஹோட்டல் தான் என்று பெயரை சொன்னான். அவள் பட்டியலை கொடுத்தாள். நாளைக்கு நூலகத்துக்கு வாங்க, என்கிட்ட இருக்கிறத கொண்டாரேன். உங்க பேர் என்னங்க? சொல்லவே இல்லையே. புவனா. மறுநாள் அவன் கொடுத்த புத்தகத்தின் உள்ளே முதல் கடிதம் இருந்தது. புவனா, முதலில் ஒரு வேண்டுகோள். இந்த கடிதம் உன்னை பாதித்தால் என்னை மன்னித்து விடு. மனதின் ஓசைகளுக்கு வார்த்தைகளால் வடிவம் கொடுத்து உனக்கு தெரிவிக்க இரவெல்லாம் முயன்றும் திரும்ப திரும்ப ஒரே ஒரு வரிக்கு மேல் என்னால் எழுத முடியவில்லை, எழுத தெரியவில்லை. அந்த ஒரு வரி, புவனா,
உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, பிரசன்னா. அந்த கடிதத்தை படித்துவிட்டு புவனா அதிர்ச்சி அடைவதா ஆனந்தப்படுவதா என்று தத்தளித்து மறுநாள் பதில் கடிதம் ஒரே ஒரு வார்த்தை எழுதினாள், நானும் தான். பஸ் வந்து நிற்க நிறைய பேர் ஓடிச் சென்று ஏறிக்கொள்ள குழந்தையுடன் நகராமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் புவனா. அந்த ஒரு வார்த்தையினால் வந்ததுதான் இந்த நிலை. பேசாமல் அந்த கடிதத்தை கிழித்து போட்டுவிட்டு அவனை சந்திப்பதை தவிர்த்திருந்தால் எத்தனை அவமானங்கள், வலிகள், புண்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். தன்மேல் முழுக்க முழுக்க நம்பிக்கை வரும்படி எத்தனை சாமர்த்தியமாய் நடித்தான். ஹோட்டல் அறையில் தினம் தினம் இலக்கியம், கலை, உலகம், சமுதாயம், எழுத்தாளர்கள், கடமை, மக்கள் என்று பேசின உதடுகள் ஒன்றை சந்தித்த போது அவன் ஏற்படுத்தி வைத்த நம்பிக்கையின் அடிப்படையில்தானே என் அனுமதி கிடைத்தது. இந்த உடலும் உணர்ச்சியும் எத்தனை சுலபமாய் 15 நாள் பழகியவனிடம் சரணடைந்தன. புவனா, இதுதான் என் விலாசம். இதுல பக்கத்து கடை ஃபோன் நம்பரும் குறிச்சிருக்கேன். அவசரம்னா ஃபோன் செய். ஸ்டூடியோ வச்சிருக்கிற பிரசன்னான்னு சொன்னா கூப்பிடுவாங்க. இதுதான் திலக் ஸ்டூடியோ விலாசம். திலக் எங்க அக்கா பையன் பேரு. நான் ஊருக்கு போனதும் எங்க அம்மா கிட்ட பேசுறேன். உனக்கு தபால் போடுறேன். அம்மாவும் நானும் முறைப்படி உங்க வீட்டுக்கு வரோம். உங்க வீட்டுல சம்மதிக்கலன்னு சொல்லிட்டா அந்த நிமிஷமே நீ என்னோட புறப்பட்டு வர்றதுக்கு தயாராயிருக்கணும். மருதமலையில மாலை மாத்திக்கிறோம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுறோம். அப்புறம் நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாது. என்ன? பெருமாள் மாடு மாதிரி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு தலையை ஆட்டினாள். அவன் போனதுதான். கடிதத்தை காணோம். இவள் எழுதின கடிதங்கள் அப்படி விலாசம் இல்லை என்று திரும்பி வர, புவனாவின் வயிற்றில் திக்கென்று தூக்கி போட, வயிற்றில் திக்கென்று மற்றொன்றும் உதயமாக தயங்கி தயங்கி அம்மாவிடம் சொல்லி இடுப்பு வாரை சுழற்றி கொண்டு அப்பா அடித்த வடு இன்னும் முதுகில் இருக்கிறது. சம்பாதித்து போடுகிற திமிரில் அண்ணனும் அவன் தந்த தைரியத்தில் அண்ணியும் பேசின வார்த்தை நெருப்புகள் இன்னும் நெஞ்சை சுடுகின்றன. டாக்டர் கிட்ட வாடி அழிச்சிடலாம் என்றாள் அம்மா. முடியாது, இதுக்கு பேரு கொலை. வயித்துல வளர்ற உயிர் என்ன தப்பு செஞ்சுச்சு? நான் வரமாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் வருவாரு, என்ன கைவிட மாட்டாரு என்றாள் புவனா. கோயமுத்தூர் போய் திரும்பிய அப்பாவும் அண்ணனும், திலக் ஸ்டூடியோன்னு ஒரு ஸ்டூடியோவே கோயமுத்தூர்ல இல்ல. அவன் கொடுத்திருக்கிற போன் நம்பர் பொய், வீட்டு விலாசம் பொய். 4 நாள் அலைஞ்சதுதான் மிச்சம். அப்போதுதான் அதிர்ந்தாள் புவனா. என்ன சொல்றடி மூதேவி? வா டாக்டர் கிட்ட உறுதியாய் சொன்னாள். நான் வரமாட்டேன். வராம பெத்துக்க போறியா? அதுவும் இந்த வீட்டிலே இருந்து நாங்க உனக்கு பிரசவம் பார்க்கணுமா? உனக்கு ஒரு தங்க இருக்கா? கல்யாணத்துக்கு வீட்டுல நல்லது கெட்டது நடக்கணும். 4 பேர் வரணும் போகணும். என்ன நினைச்சுக்கிட்டு பேசுற நீ? கூட பிறந்துட்ட பாவத்துக்காக 2ஆம் பேருக்கு தெரியாம ஊர் பூரா தெரிஞ்சு சந்தி சிரிக்கிறதுக்கு முன்னாடி களைச்சிடலாம்னா என்ன பெருசா தத்துவம் பேசுற? என்னடி வயசு உனக்கு? வாழ வேணாமா நீ? குதித்தான் அண்ணன். வாழ்ந்தாச்சு. புனிதமானவள் நான்னு இன்னொருத்தனை ஏமாத்த சொல்றியா? எங்க எல்லாரோட மானத்தையும் வாங்குறதுன்னு முடிவு செஞ்சிட்டியா? அப்போ ஒன்னு செய்யி, நல்ல கயிறா வாங்கி தரேன், மாட்டிக்கிட்டு தொங்கு. செஞ்சிருப்பேன். வயித்துல இந்த பிஞ்சு உருவாகாம இருந்திருந்தா. எனக்குள்ள இப்ப 2 உசுறு இருக்கே. என் உசுரத்தான் நான் அழிச்சுக்கிறது நியாயம். இன்னொரு உசுறு வாழ பிறக்க போகுது, சாகிறதுக்கு இல்ல. குடும்ப மானத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். என் வழிய நான் தேடிக்கிறேன். பெட்டியோடு புறப்பட்ட போது அம்மா மட்டும் தடுக்க முற்பட்டாள். அண்ணன் அவளை மிரட்டி உள்ளே போக சொல்லிவிட்டு, எங்க போற என்றான். என்ன தடுக்காத என்று நடந்தாள். தஞ்சாவூர் வந்து தோழி வீட்டில் கொஞ்ச நாள் தங்கி அவளின் அப்பா சிபாரிசில் வேலை தேடிக்கொண்டு பெண்கள் விடுதியில் தங்கிக் கொண்டு கேட்பவரிடம் எல்லாம் வெளிநாடு போயிருக்காரு என்று சொல்லி குழந்தையும் பெற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த நெருப்பு மட்டும் உள்ளே திகுதிகுவென்று எரிந்து கொண்டிருக்க இடுப்பில் ஈரத்தை உணர்ந்தாள் புவனா. நினைவுகளில் இருந்து விடுபட்டு கைப்பையில் இருந்து துணி எடுத்து துடைத்து வேறு ஜட்டி மாட்டிவிட்டாள். அத்தியாயம் 7. சசிகலா படுக்கையில் குப்புறப்படுத்து கால்களை அசைத்து கொண்டே நாவல் படித்து கொண்டிருந்தாள். எதிரே சுவரில் பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடியில் பிரசன்னா கோட் அணிந்து கொண்டிருப்பது தெரிந்தது. டார்லிங், இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்ககிட்ட சொல்ல போறேன்னா என்றான். என்னங்க அது? முழுகாம இருக்கீங்களா? சிரித்தாள். சி, வேற ஒரு முக்கியமான விஷயம். எதை பத்தினாவது கொஞ்சம் குறிப்பு சொல்லுங்களேன். சஸ்பென்ஸ். அட, கொஞ்சோண்டு சொல்லுங்களேன். சரி, உன் கணவனோட அந்தஸ்து உயர்ந்தா உனக்கு மகிழ்ச்சி தானே? பின்ன உயரப்போகுது. சீக்கிரத்துல ரொம்ப புகழடைய போறேன். ஊரெல்லாம் என்ன தெரிஞ்சுக்க போகுது. ஐ, சினிமால நடிக்க போறீங்களா? சாச்சா, உறுதியானதும் சொல்றேனே. அது வரைக்கும் மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு வரட்டுமா? நேரமாச்சு. அறையை விட்டு வெளியேறி படிகளில் இறங்கினான் பிரசன்னா. ஒரு தரம் தோள்களை உலுக்கி கொண்டு மீண்டும் படிக்கத் தொடங்கினாள். கீழே கூடத்தில் இருந்து பிரசன்னா அழைப்பது கேட்டது. எழுந்து வந்து மாடிப்படிகளின் உச்சியில் நின்று, என்னங்க என்றாள். உன்கிட்ட பேசிட்டு வந்ததுல கைப்பட்டிய வச்சுட்டு வந்துட்டேன் அறையில. அதை எடுத்துட்டு வாயேன் ப்ளீஸ்.
நமக்குள்ள என்னங்க ப்ளீஸ் எல்லாம். சரி. அறைக்கு வந்து பிரசன்னா வழக்கமாய் அலுவலகத்திற்கு எடுத்து செல்லும் கைப்பெட்டியை தேடினாள். உடைமேஜைக்கு பக்கத்தில் இருந்தது. கையில் தூக்கிய போது கிளிப்புகள் சரியாக பொருத்தப்படாமல் இருந்ததால் பெட்டி திறந்து கொள்ள உள்ளிருந்து 2-3 கோப்புகள் தரையில் சரிந்தன. அவற்றை எடுத்து திரும்ப வைக்க போனபோது பெட்டியில் பழுப்பு உறையுள் ஏதோ துணி இருப்பதை பார்த்தாள். வெளியில் எடுத்தாள். மேக்ஸி. குழப்பமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். என்னங்க இது? ஆபீஸ் சூட்கேஸ்ல ஒரு புது மேக்ஸி இருக்கு. என்ன இது? திடுக்கிட்டாலும் உடனடியாய் சமாளித்தான் பிரசன்னா. ஓ, நான் சுத்தமா மறந்து போயிட்டேன் பாரு. நேத்து உனக்காக வாங்கி வந்துட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு மறந்தே போயிட்டேன். உனக்கு தான் சசி, எடுத்துக்கோ, வரட்டுமா? கைப்பெட்டியை வாங்கி கொண்டு நடந்தான். ஒரு நிமிஷம் நின்றான். என்னம்மா? இது என்னோட சைஸ் இல்ல, இது எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். அப்படியா? கொண்டா, சாயங்காலம் வர்றப்போ இதுக்கு அடுத்த சைஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அவசரமாக அவள் கையில் இருந்து பார்சலை வாங்கி கொண்டு வேகமாக போன கணவனை குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தாள் சசி. அத்தியாயம் 8. டிவி பார்த்து கொண்டிருந்தான் பாலு. ரமேஷ் கண்ணா நடித்த படம். சுகமாய் அப்பாவின் சாய்வு நாற்காலியில் படுத்துக்கொண்டு கால்களை வைப்பதற்கான கட்டைகளை எடுத்துவிட்டு கால்களை போட்டுக்கொண்டு தட்டில் இருந்த பிஸ்கெட்ஸை கடித்து கொண்டான். கதவு தட்டப்பட்டது. துண்டை கழுத்தில் போட்டு வெற்று மார்பை மூடிக்கொண்டு போய் திறந்தான். புவனா நின்று கொண்டிருந்தாள். வாங்க, உள்ள வாங்க. மன்னிக்கணும், தொந்தரவு எதுவும் இல்லையே? ஒண்ணுமில்ல, வாங்க. ஸ்டூலை எடுத்து வந்து போட்டான். டெலிவிஷன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? நான் அப்புறம் வரேன். பரவாயில்ல, உட்காருங்க, வேற வேலை எதுவும் இல்ல, உட்காந்துட்டேன் என்று போய் டெலிவிஷனை அணைத்தான். உங்க பொழுதுபோக்க கெடுத்துட்டேன். அதெல்லாம் இல்லைங்க, இருங்க வரேன். சமையல் கட்டிற்கு போனான். ஒரு தட்டில் பிஸ்கட்டுகளை எடுத்து வைத்தான். கேஸை திறந்து பால் பாத்திரத்தை வைத்தான். இங்க வாங்க, அங்க என்ன போட்டு உருட்டுறீங்க என்றால் கூடத்தில் இருந்து. இதோ வந்துட்டேன். 5 நிமிடம் கழித்து 2 டம்ளர்களில் காஃபி தட்டுடன் வந்து மோடா இழுத்து போட்டு அவள் முன்னால் வைத்தான். எடுத்துக்கங்க. இதெல்லாம் எதுக்கு? அம்மா இங்க கோயிலுக்கா? விருத்தாசலம் போயிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு அக்கா, சியாமலான்னு. அங்க கட்டி கொடுத்துருக்கு. அப்பா அம்மா 2 பேருமே போயிருக்காங்க. 4 நாள் ஆகும் வர. அம்மா இருந்தா வீடு இன்னும் கொஞ்சம் சுத்தமா இருக்கும். எனக்கு முதுகு வளையாது என்று சிரித்தான் பாலு. எடுத்துக்கங்க. பிஸ்கட்டு நான் செஞ்சதில்ல, கடையில வாங்கினதுதான். பயப்படாம சாப்பிடலாம். சிரித்து கொண்டே ஒரு பிஸ்கட்டை எடுத்து கடித்தாள். பாலு எழுந்து விசிறியை இயக்கிவிட்டு அமர்ந்தான். ரமேஷ் எங்க? தூங்குறானா? ஆமா, 1 மணி நேரமா ஒரே அழுக. இப்பதான் ஓஞ்சான். இந்த வார புத்தகத்துல உங்க கட்டுரை படிச்சேன். கல்யாண வீட்டுல பாதி இலைய சாப்பிடாம மூடிட்டு எந்திரிக்கிறது பத்தி எழுதியிருந்தது. ரொம்ப நியாயமானது. காலையில 8:10 முகூர்த்தம் நடக்கும். 10:30க்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. 9 மணிக்கு தான் டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்திருப்பாங்க. மறுபடி 10:30க்கு சாப்பாடு சாப்பிட்றதுனா எப்படி முடியும்? வேணாம்னாலும் கேட்காம கையை பிடிச்சு இழுத்து போய் உட்கார வைப்பாங்க. எப்படி சாப்பிட முடியும்? அப்படியே மூடி வச்சுட்டு எழுந்துருவான் இவன். எவ்வளவு வீண் பாருங்க. கல்யாணத்துல சாப்பிட்டுட்டு போகணும்னு ஒரு வழக்கத்தினால எத்தனை சேதம் பாருங்க. நல்லா இருந்துச்சு கட்டுரை. நீங்க எழுதின கட்டுரைகள் விமர்சனங்கள் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கீங்களா? இருக்கே. அப்புறமா தாங்க, சேர்த்து படிக்கணும். சமுதாய உணர்வோட எழுதப்படுற எழுத்துக்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஃபி எடுத்துக்கங்க, இப்பவே பாதி சூடு போயிடுச்சு. எடுத்து குடித்து விட்டு வைத்தாள். பரவாயில்லையே, காஃபி நல்லாவே போட்டிருக்கீங்க. வர்றவளுக்கு கஷ்டம் இல்ல. நான் கூட இப்படித்தாங்க. விருந்துக்கு போற இடத்துல அது எப்படி இருந்தாலும் பிரமாதமா இருக்குன்னு தான் சொல்றது வழக்கம். சாச்சா, மெய்யாவே காஃபி நல்லா இருக்கு. புவனா குடித்து முடித்த 2 டம்ளர்களையும் எடுத்துக்கொண்டு கழுவ எழுந்தாள். அட, நீங்க வைங்க, நான் கழுவிக்கிறேன் என்று பாலு தடுத்தும் கேளாமல் கூடத்தை தாண்டி பின்கட்டுக்கு வந்து கழுவினாள். சமையலறைக்கு வந்து மேடையில் வைத்துவிட்டு, கேஸ் புது இணைப்பு கிடைக்குமா என்றாள். விசாரிச்சு சொல்றேங்க. மறுபடி கூடத்துக்கு வந்தார்கள். அருகில் இருந்த அறையின் கதவை திறந்தான் பாலு. இதுதான் என் அறை, சும்மா உள்ள வந்து பாருங்க. வாசலுக்கு அருகில் நின்று எட்டி பார்த்தாள். ஓர் அலமாரி நிறைய புத்தகங்கள் வழிந்தன. மேஜை மீது அரசாங்க அலுவலகம் தெரிந்தது. ஒரே காகித குழப்பங்கள். கட்டில் மேல் சட்டை ஒன்று கிடந்தது. சுவரில் நாளை என்பது நேற்றே போய்விட்டது, அதனால் இன்றே செய் என்று அச்சடித்து ஒட்டப்பட்டு இருந்தது. கச்சிதமா வச்சிருக்கீங்க. திரும்பி கூடத்துக்கு வந்து நின்றாள். பின்னே வந்து உட்காருங்க என்றான். இல்லங்க, கிளம்புறேன். சும்மாதான் வந்தேன். நீங்க டிவி பாருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. உட்கார்ந்தாள். டெலிவிஷன் மேல் இருந்த புலி பொம்மையை தட்டிவிட்டான். அதன் தலை மட்டும் அசைந்தது. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நிமிர்ந்தாள் அவசரமாக. என்ன? சும்மா சொல்லுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காலனியில இருக்கிற சில முதலை வாய்களுக்கு நீங்க அவல் கொடுத்திருக்கீங்க. புரியலையே நீங்க சொல்றது. வந்து
சரி வேணா விடுங்க, வேற பேசலாம். கேட்க வந்ததை சும்மா கேளுங்க, மனசுல வச்சுக்கிறதான் தப்பு, அதுதான் ஆபத்து. கேளுங்க. உங்க கணவரை பத்தி சரியான தகவலை நீங்க சொல்லாதால வேற விதங்கள்ல சொந்தமா கதை கட்டுறாங்க சில பேர். ஒருவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில மூக்க நீட்டுறது எத்தனை அநாகரிகமான விஷயம்னு சில பிறவிகளுக்கு தெரியாது. இந்த காலனில அப்படி சில பிறவிகள் இருக்கு. அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறதும் பேசுறதும் உங்க நல்ல பேரை காப்பாத்துங்கிறத சொல்ல வந்தேன். புவனா தரையை பார்த்து கொண்டு அமைதியா இருந்தாள். தயவு செஞ்சு என்ன தவறா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க என்கிட்ட சொன்னதை நான் நம்புறேன். சத்தியமா பொய் சொல்ற முகம் உங்ககிட்ட இல்ல. ஆனா புவனா எழுந்தாள். இல்லங்க, நான் சொன்னது பொய் தான். என் கணவன் வெளிநாட்டுல இல்லதான். எனக்கு திருமணமே ஆகலங்க. வெடித்து வந்த விம்மலை புறங்கையில் தடுத்து கொண்டு வேகமாக வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். அத்தியாயம் 9. ஆசிரியர் அறையில் அடுத்த இதழ் பற்றி கலந்து பேசிவிட்டு தனது மேஜைக்கு வந்து அமர்ந்தான் பாலு. ஏவலரை அழைத்து கெட்டியான காஃபிக்கு சொல்லிவிட்டு பேனாவை எடுத்தான். திறந்து கொஞ்ச நேரம் வைத்திருந்து விட்டு மூடிவிட்டான். மனம் ஓடவில்லை. பேப்பர் வெயிட்டை மேஜை மேல் சுற்றி கொண்டே இருந்தான். உள்ளே அலையடித்துக் கொண்டிருந்தது. புவனா சொன்னதன் பொருள் என்ன? அதன் நேரடியான அர்த்தம்தான் உண்மையா? இவர்களை எப்படி? காஃபி வர குடித்துவிட்டு எழுந்து அச்சடிக்கும் பகுதிக்கு வந்து கொஞ்ச நேரம் நின்றான். அச்சாகி மடங்கி பெல்ட்டில் வந்து கொண்டிருக்கும் பகுதிகளில் ஒன்றை எடுத்து பார்த்தான். இன்னொரு புறம் வெட்டி கொண்டும் பைண்டிங் செய்து கொண்டும் இருந்தார்கள். எப்படி வந்திருக்கு சார் என்று ஃபோர்மேன் கேட்டதற்கு மணி 3:15 என்று பதில் சொன்னான். அனுமதி வாங்கி கொண்டு வீட்டிற்கு புறப்பட கிளம்பிய போது சுரேஷ் அழைத்து, பாலு உனக்கு போன் என்று ஒலி வாங்கியை தந்தான். சுரத்தில்லாமல் ஹலோ பாலு என்றான். நான் போனா பேசுறேன். ஆச்சரியப்பட்டான். நீங்களா? எங்கிருந்து பேசுறீங்க? ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். டைரக்டரியை எடுத்து உங்க ஆபீஸ் நம்பர் கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஆபீஸ் முடியுது? நிர்ணயிச்ச நேரமெல்லாம் கிடையாதுங்க பத்திரிகைக்காரனுக்கு. விடிய விடியவும் வேலை இருக்கும். 2 நாள் வேலையே இல்லாமலும் இருக்கும். சரி, இன்னைக்கு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு கிளம்புவீங்க? இதோ புறப்பட இருக்கிறேன் என்று சொல்ல விரும்பாமல் 5 மணிக்கு புறப்படலாம்னு இருக்கேன். என்னங்க விஷயம்? 5 மணிக்கு புறப்பட்டு நேரா எங்க ஆபீஸுக்கு வர முடியுமா? நான் வாசல்லையே நிக்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வரேங்க, சரியா வரேன். சரி, வைத்து விட்டாள். 4:45 கிளம்பி 5 மணிக்கு புவனாவின் அலுவலக வாசலில் சிகரெட் கொளுத்தி கொண்டு காத்திருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து அவள் வருவதை பார்த்து சிகரெட்டை அவசரமாக ஒரு முறை இழுத்துவிட்டு எரிந்தான். ஹலோ பாலு, முதலே வந்துட்டீங்களா? மேல வந்திருக்கலாமே. நீங்க சரியா வந்துருவீங்கன்னு நின்னுகிட்டேன். ரமேஷை எடுத்துக்கலாம் என்று அவள் நடக்க கூட நடந்தான். உங்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சி இருக்காங்க? ஒன்னும் இல்லைங்க. கொஞ்ச நேரம் தனியா சில விஷயங்கள் உங்ககிட்ட பேச விரும்புறேன். இந்த கார்களோட இறைச்சல்ல முடியாது. தனியா போயிடலாம். எங்க போகலாம் சொல்லுங்க? ஹோட்டல்கள்ல சாயங்கால கூட்டம் மொய்க்கும். கடற்கரைக்கு வேணா போயிடலாம். அங்கேயும் இப்பெல்லாம் நெரிசலாயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அமைதி இருக்கும். காப்பகத்தில் குழந்தையை வாங்கி கொண்டாள். காத்திருந்து பஸ் ஏறி அண்ணா சதுக்கத்தில் இறங்கி கடலை நோக்கி அமைதியாக நடந்தார்கள். மணல்ல நடக்க கஷ்டமா இருக்கும். ரமேஷை கொடுங்க என்கிட்ட என்று வாங்கி தோளில் சாத்தி கொண்டு நடந்தான் பாலு. மாலையின் ஆரஞ்சு வெளிச்சம் ஜகா வாங்கி கொள்ள கருத்து கொண்டிருந்தது வானம். அதிகம் தொந்தரவு இல்லாத பகுதிக்கு வந்ததும் அமர்ந்து முழங்கால்களை கட்டிக்கொண்டாள் புவனா. ரமேஷுடன் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தான் பாலு. உட்காருங்க என்றாள். அமர்ந்தவன் ரமேஷின் கையை பிடித்து மெல்ல அசைத்தான், கடலை பார்த்து கொண்டு. பாலு, ராத்திரி நான் சொன்னதை நீங்க எப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என் மேல எந்த அளவு மதிப்பு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மனசை கொஞ்சம் காலி செஞ்சா தேவலாம்னு படுது. யார்கிட்டையாவது சொல்லிட்டா கொஞ்சம் லேசாயிடுவேன். நான் பழகின வரைக்கும் நீங்க நிறைய படிக்கிறவரு, பத்திரிகைக்காரர், மனிதர்களை புரிஞ்சுக்கிறவரு, மனப்பக்குவம் உள்ளவருங்கிறதுனால உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்றாள் புவனா. ராத்திரி நீங்க சொல்லிட்டு போனதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்குள்ள ஒரு குழப்பம் மட்டும்தான் உலாவிக்கிட்டு இருக்கு. உங்க மேல உள்ள எந்த மதிப்பும் குறையலங்க. சும்மா சொல்லுங்க. அந்த விதத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் தர முடியுங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி தான். பாலு, காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா தயங்காம சொல்லுங்க. கடவுள் மாதிரிங்க அது. என்னால சில சமயம் நம்ப முடியுது, சில சமயம் நம்ப முடியல. அதான் காதல தெய்வீகமானதுன்னு சொல்றாங்க போலிருக்கு. எனக்கு குழப்பமே இல்லைங்க அதுல. காதல் ரொம்ப கேவலமானது. உடம்பும் உணர்வும் அதைவிட மோசமானது. என்னோட தவறுகளுக்கு 50% நானே தான் காரணம். என்ன தடவின பேப்பர்னு தெரியாம போய் ஒட்டிக்கிற கொசு மாதிரி காதல்ங்கிற வலையில விழுந்து என்னோட இறக்கைகளை எல்லாம் ஒடிச்சுக்கிட்டேன். ஹோட்டல்ல கை தொடச்சிட்டு எரிஞ்சிடுற பேப்பர் கர்ச்சீஃப் மாதிரி அவன் என்ன பயன்படுத்திட்டு எரிஞ்சிட்டான்.
ரொம்ப சுலபமா நம்பினேன், ரொம்ப சுலபமா ஏமாந்துட்டேன். முழங்கால்களுக்கு நடுவில் முகம் புதைத்து சன்னமாக அழத் தொடங்கினாள். அழாதீங்க, வேணாம், நீங்க எதுவும் சொல்ல வேணாம், இன்னொரு நாள் பேசிக்கலாம், தயவு செஞ்சு கட்டுப்படுத்திக்கங்க என்றான். 10 நிமிடத்திற்கு அவள் அமைதியாக அமர்ந்திருக்க, ரமேஷ் மணலை அள்ளி கீழே போட்டுக்கொண்டிருக்க, பாலுவும் அமைதியாக குனிந்திருந்தான். வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டதில் தொடங்கி சென்னைக்கு மாற்றலாகி வந்தது வரை எல்லாம் சுருக்கமாக சொன்னாள் புவனா. கையில குழந்தைய பார்த்துட்டு கணவன் எங்கன்னு கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியுமா? அமைதியாய் இருந்த பாலுவின் கன்னங்களில் ஊர்ந்த கண்ணீரை நிலவின் ஒளியில் கண்டு, என்ன சொல்லிட்டு நீங்க ஏன் கலங்குறீங்க? மன்னிச்சிடுங்க, உங்களோட மாலை பொழுத கெடுத்துட்டேன். என்னமோ உங்ககிட்ட பொய்ய தொடர விரும்பல, சொல்லிட்டேன் என்றாள். அமைதியாக இருந்தான் பாலு. என்னைக்காவது அவனை நான் சந்திப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. அன்னிக்கு அவனை இப்ப என்ன, சந்திக்கிறப்போ பார்த்துக்கலாம், வாங்க போகலாம், நேரமாச்சு. மணலில் விளையாடிய குழந்தையை எடுத்து தட்டி தூக்கி கொண்டு எழுந்து செருப்பணிந்து கொண்டாள் புவனா. பாலு அமைதியாக கூட நடந்தான். அவன் மனம் மிக கனமாகி போயிருந்தது. அந்த கயவன் கண்ணில் பட்டால் கழுத்தை நெரிக்க வேண்டும் போல் இருந்தது. அத்தியாயம் 10. சசிகலா வீடியோவில் சினிமா பார்த்து கொண்டிருந்தாள். படம் போரடித்தது. எழுந்து போய் நிறுத்திவிட்டு மணி பார்த்தாள். 6:30. எங்கே இவரை இன்னும் காணோம்? டெலிபோனை அணுகினாள். ஹலோ, நான் அவர் மனைவி பேசுறேன், சொல்லுங்க. என்ன, 4:30க்கே புறப்பட்டுட்டாரா? சரி என்று வைத்தாள். அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு வர 20 நிமிடம்தான் ஆகும். எங்கே போனார் இவர்? சற்று நேரம் நகம் கடித்து கொண்டிருந்தாள். வாசலுக்கு வந்து கட்டி போட்டிருந்த நாயின் தலையை தடவி கொடுத்து கொண்டு சாலையை பார்த்தாள். கார் வரவில்லை. வெளிக்கதவை திறந்து கொண்டு டிரைவர் வந்தார். என்னப்பா? ஆபீஸ்ல இருந்து ஐயா நான் வண்டி எடுத்துக்கிட்டு போறேன், நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாருங்கம்மா. இங்க வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி ஷெட்ல வச்சிருந்தேன், அதை எடுத்துக்கிட்டு போகலாம்னு வந்தேன். சரி, எடுத்துட்டு போ என்றாள். அவன் போனதும் மறுபடி உள்ளே வந்து டெலிபோன் அருகில் எண்கள் எழுதின அட்டையை பார்த்து கம்பெனியின் மேனேஜர் வீட்டிற்கு சுழற்றினாள். ஹலோ, வணக்கம்மா, நான் எம்டி சம்சாரம் சசிகலா பேசுறேன். உங்க வீட்டுக்காரரை கொஞ்சம் பேச சொல்லுங்களேன் என்றாள். சிறிது நேரம் காத்திருந்து ஆண் குரல் கேட்டதும், ஹலோ மேனேஜர் சாரா, வணக்கம், சௌக்கியமா இருக்கீங்களா? ஒரு தடவை வீட்டில் கூட்டிகிட்டு வர சொன்னேன், வரவே மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு இவரு. வந்ததுமே தூங்கிட்டாரு, களைப்பா இருக்குன்னு. சாயங்காலம் யாரையோ முக்கியமா சந்திக்கணும்னு காலையில சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவரை எழுப்பலாமா வேணாமான்னு புரியல. அதான் உங்களை கேட்டுட்டு முக்கியமான வேலையா இருந்தா எழுப்பலாமேன்னு கூப்பிட்டேன். இன்னைக்கு எம்டி யாரையும் சந்திக்கிற திட்டம் இல்லையம்மா. பாம்பே டெல்லியில இருந்து வந்து தங்கி இருக்கிற ஆட்கள் யாரையாச்சும் சந்திக்க வேண்டியிருக்கா? அப்படி யாரும் வரலையே. முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங், கிளப் மீட்டிங் ஏதாவது? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எதுவுமே இல்லம்மா. சரிங்க, அப்ப விடுங்க, அவர் தூங்கட்டும், நான் எழுப்பல என்று வைத்தாள். வியர்த்தது. சேலையின் முனையில் முடிச்சு போட்டாள். அனாவசியமாக சந்தேகப்படுகிறேனோ? நண்பர்கள் யாரையாவது பார்க்க போயிருக்கலாமோ? பின் டிரைவரை ஏன் அனுப்ப வேண்டும்? அன்றைக்கு மேக்சியில் ரொம்ப தடுமாறினார். நான் அசட்டையாக இருக்கிறேனா? என் பயம் உண்மையானதா இல்லை நியாயமற்றதா? 8:30 மணிக்கு போர்ட்டிகோவில் கார் வந்து நின்று பிரசன்னா இறங்கி உள்ளே வந்தான். கோட்டை கழற்றி கொண்டே, ஏய் சசி, என்ன இது? திரையில படமே ஓடல, நீ திரைய பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க என்று அவள் தோளின் மேல் கோட்டை போட்டுவிட்டு டையை பிரித்தான். கோட்டை முகர்ந்து பார்த்தாள். இது என்ன புது வாசனையா இருக்கே, இந்த வாசனையில நம்ம கிட்ட சென்ட் இருக்கா என்ன என்றாள். அது என்ன இழவு பேரா தெரியுது, ஓ மேஜையில இருக்கிறது தான் எடுத்து அடிச்சுக்கிட்டு போனேன். மத்தியானம் அடிச்சுக்கிட்டது இன்னும் வாட இருக்கே. வாங்கி பார்த்து, அட ஆமா, வெளிநாட்டு சரக்கா இருக்கணும். சரி, டிஃபன் என்ன இருக்கு சாப்பிட? களைப்பா இருக்கு, மாடிக்கு எடுத்துட்டு வரியா என்று கேட்டுவிட்டு படிகள் ஏறி மாடிக்கு போகும் பிரசன்னாவை வினோதமாக பார்த்தாள் சசிகலா. பொய் சொல்கிறாரா, உண்மை சொல்கிறாரா? எதையாவது மறைக்கிற மாதிரி தெரிகிறதா? ஒன்றும் புரியவில்லையே முகத்தில். தட்டில் சிற்றுண்டியுடன் மாடிக்கு சென்றாள். லுங்கி கட்டிக்கொண்டு குளியலறை போய்விட்டு திரும்பி வந்து கட்டிலில் அமர்ந்தான். ஏன் இவ்வளவு நேரங்க? ஏர்போர்ட் போயிருந்தேன் சசி, அதான் லேட் ஆயிடுச்சு. ஏரோப்ளேன் இறங்குறத பார்க்க போனீங்களா? இல்ல, ஏறுறத பார்க்க போனேன். பூனால இருந்து வந்திருந்த ஒரு முக்கியமான பார்ட்டிய வழி அனுப்புறதுக்காக போயிருந்தேன். சசிகலாவின் கையில் இருந்த டிஃபன் தட்டு கை தவறி கீழே விழுந்தது. என்ன சசி போட்டுட்ட? கையிலிருந்து நழுவிடுச்சுங்க என்றாள் அவனை பார்த்து கொண்டு. அத்தியாயம் 11. கோப்புகளை புரட்டி கொண்டிருந்தாள் புவனா. பக்கத்து மேஜையிலிருந்து, மேடம், உங்க மேஜையில இருக்கிற பாலு இண்டஸ்ட்ரீஸ் ஃபைல எடுத்து கொடுங்க என்று கேட்கப்பட எடுத்து தந்தாள். பாலு இண்டஸ்ட்ரீஸ். பாலு எத்தனை இங்கிதமான மனிதன்! நோகடிக்கிற சொல் ஒன்று கூட அந்த உதடுகள் உச்சரித்தது இல்லை.
அடுத்தவரின் மனதில் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டால் கூட பதறி போய்விடுகிற பாங்கு, அறிமுகம் அதிகமில்லாத ஒரு அந்நிய பெண்ணிடம் காட்டும் பரிவு, அசட்டுத்தனம் இல்லாத பேச்சுக்கள், வரம்பு மீறாத குறும்பு வார்த்தைகள். ஆண்களில் இதமானவர்களும் இருக்கிறார்கள். எழுதுகிற பேடில் தன் கை தன்னையும் அறியாமல் பாலு பாலு என்று எழுதி கொண்டிருப்பதை கவனித்து திடுக்கிட்டாள். சீ, என்ன இது? தேவையில்லாத சிந்தனைகள் என்னுள் ஏன் நுழைகின்றன? என் உணர்வுகள் தடுமாறினது ஒரு முறை போதாதா? சலனங்களே, தயவு செய்து செத்து போய்விடுங்கள். புவனா எழுந்து போய் தண்ணீர் குடித்துவிட்டு வந்து வேலையில் மும்முரம் காட்ட முயன்றாள். புவனா, உங்களுக்கு போன். ஆச்சரியமாக போய் காதில் வைத்தாள். ஹலோ, புவனா பேசுறேன். நான் பாலு பேசுறேங்க. காரணம் இல்லாமல் உடம்பெல்லாம் மனசெல்லாம் ஒரு உற்சாகம் ஊர்ந்து செல்வதை அவளால் உணர முடிந்தது. என்னங்க பாலு, எங்க பத்திரிகை ஆபீஸ பார்க்கணும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஃபாரம் அச்சாயிட்டு இருக்கு. உங்களுக்கு மதிய உணவு இடைவேளை நேரத்துல ஒரு ஆட்டோ பிடிச்சு வரீங்களா? வரேங்க. ஆபீஸ் கண்டுபிடிச்சிடுவீங்களா? இல்ல நான் வந்து அழைச்சிக்கிட்டு வரட்டுமா? வேணாம், நான் வந்துடுறேன். ஒரு தடவை பஸ்ல போறப்போ பார்த்துருக்கேன். வாங்க. 1 மணிக்கா இடைவேளை? ஆமா, நான் வாசல்லே நிக்கிறேன். உணவு இடைவேளையின் போது சாப்பிடாமலே புறப்பட்டாள். புறப்படும் முன்னர் முகம் துடைத்து கொண்டு கைப்பையில் இருந்து மடித்த காகிதத்திலிருந்து பவுடர் எடுத்து பூசிக்கொண்ட போது அது அவளுக்கே வித்தியாசமாய்ப்பட்டது. ஆட்டோ பிடித்து பத்திரிகை அலுவலகத்திற்கு வந்தாள். வாசலில் மரத்தடி நிழலில் காத்திருந்த பாலு வந்து நல்வரவு என்றான். அழைத்து சென்றான் நேராக அச்சகத்திற்கு. படைப்புகள் அச்சு கோர்க்க பெற்று லே அவுட் அமைக்கப்பட்டு பிழை திருத்தங்கள் செய்யப்பட்டு பிளேட்டுகளில் பதிவு செய்ய பெற்று ராட்சத இயந்திரத்தில் உருளைகள் வழியே பயணம் செய்து வெளியில் விழுந்து முறையாய் வெட்டப்பட்டு பின் செய்யப்பட்டு பார்சல் கட்டப்படுகிற வரை ஒவ்வொன்றையும் விளக்கினான் பாலு. ஆர்வமுடன் விழிகள் விரிய கேட்டுக்கொண்டே வந்தாள். வேறு பகுதிக்கு அழைத்து சென்று லே அவுட் செய்கிற ஓவியர்களை அறிமுகப்படுத்தினான். பின்வாசலுக்கு அழைத்து வந்தான். ஒரு பத்திரிகை அச்சாகிறதுக்கு முன்னாடி இத்தனை வேலைகள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரு குண்டூசி தயாராகவே 18 விதமான காரியங்கள் நடந்தாகணும், தெரியுமா? சாப்பிட்டீங்களா பாலு? இன்னும் இல்ல, இனிமேதான். நீங்க? நானும் சாப்பிடல. நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்களேன்னு தான் அவசரமா வந்துட்டேன். இன்னைக்கு சமைக்கலனா, சாப்பாடு கொண்டாடல. கேன்டீன்ல தான் சாப்பிடணும். நீங்க கொண்டாந்துருக்கீங்களா? மறந்துட்டீங்களா? அம்மா தான் ஊர்ல இல்லையே. எனக்கு காஃபி மட்டும்தான் போட தெரியும். சமையல் எல்லாம் வராது. இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல தயிர் சோறு வடை சாப்பிட்டா பிரச்சனை முடிஞ்சுது. வாங்களேன், என்னோட சாப்பிடுங்களேன். இருவரும் நடந்து அருகில் இருந்த ஹோட்டலில் நடுக்கூடத்தில் இடம் கிடைக்காமல் குடும்ப அறையில் நுழைந்தார்கள். என்ன சாப்பிட்றீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. சர்வர் வர சொன்னதும் அவன் விலக, பாலு, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என் மேல கொஞ்சம் வெறுப்பு வருதில்லையா உங்களுக்கு? என்றால் மேஜையில் நீர்க்கோடு போட்டுக்கொண்டு. உங்க மேல என்ன கோபம்? உங்களை பொம்மை மாதிரி தன் விருப்பத்துக்கு விளையாட பயன்படுத்திக்கிட்ட அந்த பொறுக்கி மேலதான் வெறுப்பு வருது. வெறுப்பு கூட இல்லைங்க, வெறியே வருது. என்னோட பங்கும் அதுல இருக்கே. ப்ளீஸ், அதையெல்லாம் இப்ப பேசாதீங்க. கஷ்ட நினைவுகளை மறுபடி நினைச்சுக்கிறது இன்னும் உங்களை புண்படுத்தும். சுத்தமா மறந்துடுங்க. அத்தனை சுலபமா? சிரமந்தான். உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். புதுசா எதுலையாவது ஈடுபடுங்க. சினிமா நிறைய பாருங்க, புத்தகங்கள் படிங்க, கலகலப்பா பேசுங்க. உங்களை மாத்திக்கிட்டே வாங்க. இது ஒரு நாள் காரியம் இல்லதான், ஆனா நடந்தாகணும். நிமிர்ந்து ஒரு முறை அவனை பார்த்துவிட்டு குனிந்து கொண்டாள். பாலு, பணம் நான் தரேன் என்றாள். நல்லா இருக்கே, எங்க ஆபீஸ பார்க்க வந்துட்டு எனக்கும் சேர்த்து நீங்க கொடுப்பீங்களா? கொடுத்து விட்டு வெளியே வந்து பீடா வேணுமா என்றான். கட்டாயமில்ல. பாலு போய் அருகாமை கடையில் தன் சிகரெட்டை கொளுத்தி கொண்டு பீடாவுடன் திரும்பி வந்தான். வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருமினாள். ஓ சாரி என்று சிகரெட்டை கீழே எறிந்தான். பரவாயில்லங்க, அனாவசியமா சிகரெட்டை வீணாக்கிட்டீங்க எனக்காக. பரவாயில்ல, வாங்க, ஆட்டோ பிடிச்சு விடுறேன். நகராமல் நின்றாள். வாங்க, நேரமாகலையா? பாலு, ப்ளீஸ் என்ன அப்படி கூப்பிடாதீங்க. ரொம்ப அந்நியமா படுது. நமக்குள்ள வயசு வித்தியாசம் எதுவும் இல்ல. சும்மா புவனானே கூப்பிடுங்க என்றவளை நிதானமாக பார்த்தான். அத்தியாயம் 12. அலுவலகம் முடிந்து ரமேஷை காப்பகத்தில் வாங்கி கொண்டு அந்த பெரிய மளிகை கடைக்கு போய் பட்டியலை கொடுத்துவிட்டு காத்திருந்தாள் புவனா. நேரெதிரே நடைபாதையில் நின்று கொண்டு ஓர் இளைஞனும் பனியன் அணிந்த பெண்ணும் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவன் சாலையை ஒரு தரம் பார்த்துவிட்டு சட்டென்று தன் ஐஸ்கிரீமை அவளிடம் நீட்ட, அவளும் தன்னுடையதை தர, இருவரும் கோன்களை மாற்றிக்கொண்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சுவைத்து கொண்டிருக்க புவனா உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். போட்டாச்சுமா, 148 ரூபாய் 20 காசு தந்துவிட்டு பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து பஸ்ஸுக்கு காத்திருந்தாள். எதிரே ஒரு பெரிய ஆயத்த ஆடைக்கடையில் கண்ணாடிக்குள் விதவிதமான டீ சட்டைகளும் பனியன்களும்
பின்குத்தி நின்றன. பாலு ஏன் இந்த மாதிரி சட்டைகள் அணிவதில்லை? அணிந்தால் அவருக்கு எடுப்பாக இருக்கும். சி, என்ன நினைவுகள்! பாலு எதை அணிந்தால் எனக்கென்ன? எண்ணங்களே, தயவு செய்து அத்துமீறலாய் உளவாதீர்கள். பஸ் வரும் திசையை பார்த்தாள். வெரிச். கடிகாரம் கட்டியிருந்த கையை பின்னால் வைத்துக்கொண்டு ஒருவன் இவளிடம், மேடம், டைம் என்ன என்றான் பற்களை திறந்து. உங்க கையில என்ன இருக்குது? திருவிழால வாங்கினதா என்றாள் இவள். அவன் வழிந்து, டைம் சரியா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக கேட்டேன் என்று நகர்ந்தான். அவன் நடந்து போய் இன்னொருவனை அடைந்ததும் அந்த இன்னொருவன், நான் தான் சொன்னேன்ல, தினம் தனியா குழந்தையோட நிக்கிறத வச்சுக்கிட்டு தப்பா முடிவு பண்ணாதன்னு என்று சொல்லிக்கொண்டு நடந்தது இவளுக்கு கேட்டது. கடவுளே, அப்படியென்றால் மனதில் என்ன நினைத்து கொண்டு என்னை கேட்டான் அவன்? உடம்பெல்லாம் விறுவிறு என்று ஆத்திரம் ஏறியது. அதே நேரம் அவமான உணர்ச்சியும் படர்ந்தது. இதோ அருகில் தன் கணவனோடு நிற்கிற இந்த யுவதியை அவன் நேரம் கேட்கவில்லையே. என்னை என்னை புவனாவுக்கு அழுகையாக வந்தது. சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு சாலையை, கார்களை, நடமாடும் பொம்மைகளை பார்த்து மனதின் வெப்பத்தை தணிக்க முயன்றபோது திடுக்கிட்டாள். எதிரே இருந்த அந்த ஆடைக்கடையின் படிகளில் கையில் பெரிய அட்டைப்பெட்டியுடன் இறங்கி காரை நோக்கி நடந்து கொண்டிருப்பவன் சந்தேகமே இல்லை, பிரசன்னாதான். மறக்கக்கூடிய முகமா? புவனாவின் நரம்பு அனைத்திலும் ஒரு துள்ளல். அவசரமாக சாலையை கடக்க முற்பட்டாள். அவன் காரில் ஏறி அமர்வதும் கிளம்புவதும் பார்த்து கொண்டே வேகமாக கடக்க நினைத்தும் குறுக்கே எறும்பு வரிசையாக வந்து கொண்டே இருந்த வண்டிகள் அவளை அத்தனை சுலபமாக கடக்க அனுமதிக்கவில்லை. குழந்தையை வேறு வைத்துக்கொண்டு ஒரு வெறியுடன் வேகமாக ஓடி கிட்டத்தட்ட ஒரு காரில் உரச இருந்து சாலையின் அந்த பக்கம் அவள் வந்து சேர்ந்தபோது அந்த கார் தூரத்தில் போய்க் கொண்டிருந்தது. மூச்சு வாங்க அப்படியே நின்றாள். போடா போ, எங்கே போய்விடுவாய்? இதே நகரத்தில்தான் இருக்கிறாய் நீ. உன்னை நான் எத்தனை அருகில் நெருங்கிவிட்டேன் தெரியுமா? ஒரு யோசனை மின்ன அந்த ஆடைக்கடைக்கு அவசரமாக சென்றாள். பணம் செலுத்தும் பகுதிக்கு வந்தாள். சார், இப்போ 2 நிமிஷம் முன்னாடி கருப்பு பேண்ட் கோட்டு போட்டுக்கிட்டு ஒரு பெரிய அட்டைப்பெட்டியோட இறங்கி போனாரே என்றாள் படபடப்பாக. ஆமா, அவருக்கென்ன? அவரோட விலாசம் தெரியுமா சார்? எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அவர் அடிக்கடி வருவாரு. ஆனா அவர் பெயர் கூட எங்களுக்கு தெரியாது. ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவரு. ரொம்ப நாளா அவரை பார்க்கல. இன்னைக்கு சாலையில எதிர்பக்கம் இருந்து பார்த்து இந்த பக்கம் வர்றதுக்குள்ள அவர் கார்ல போயிட்டாரு. எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன? என்னோட பேரும் ஆபீஸ் போன் நம்பரும் தரேன். அடுத்த தடவை அவர் உங்க கடைக்கு வந்தா அவரோட அட்ரஸ் கேட்டு வாங்கி எனக்கு போன்ல தெரிவிக்கிறீங்களா? நான் கேட்டேன்னு சொல்ல வேணாம். ஏன்னா நான் அவரை எதிர்பாராம சந்திச்சு அதிர்ச்சியை கொடுக்கணும் என்றாள். சரிங்க என்றான் அந்த இளைஞன். தன் பெயரையும் தொலைபேசி எண்களையும் குறித்து கொடுத்துவிட்டு, அவசியம் இந்த உதவியை எனக்கு செய்யுங்க ப்ளீஸ் என்று சொல்லிவிட்டு நடந்தாள். நடைபாதை கடைகளில் ஒன்றின் முன் நின்றாள். ஏன்பா, அந்த கத்தி என்ன விலை என்றாள் புவனா. அத்தியாயம் 13. மொட்டை மாடியில் அந்த கவிதை புத்தகத்தோடு கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றிருந்தான் பாலு. நீளமான சிவப்பு கற்கள் பதிக்கப்பட்ட அந்த மொட்டை மாடியின் இன்னொரு கடைசியில் தண்ணீர் தொட்டிக்கும் மேலே 2 சிட்டுகள் முத்தமிட்டு கொண்டிருந்தன. கையில் இருந்த புத்தகத்தின் பக்கங்கள் படபடத்தன. நிறுத்தி ஒரு கவிதையை வாசித்தான். காதலி என்று யாரும் பிறக்கவில்லை. உன்னவள் உன் எதிரிலே இருக்கிறாள். ஊரெல்லாம் தேடாதே. மூடிவிட்டு மேகத்தை பார்த்தான். மாலை வானத்தில் சிவப்பு சிதறல். எனக்கு பிடித்தவள், என் பிரியங்களுக்கு உரியவள், நினைக்கையில் மனதுக்கு இதம் சேர்ப்பவள், என்னை புரிந்து கொண்டவள், என்னை நேசிப்பவள் எங்கே இருக்கிறாள் என்னவள்? குனிந்து கீழே பார்த்தான். சாலையிலிருந்து குடியிருப்பை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் புவனா. கைகளை ஊன்றிக்கொண்டு நின்று அவளையே பார்த்தான். புவனா இவனை பார்த்து விட்டாள். கையசைத்தாள். பதிலுக்கு அசைத்தான். இவர்கள் என்னுடன் பேசுகையில் என்னுள் தோன்றும் இனிமை பொய்யா? புவனா அழகானவள், இனியவள், புரிந்தவள், பாதிக்கப்பட்டவள், துணிந்தவள், இதமானவள். இவள்தான் அந்த கவிதைப்படி. சி, கிறுக்குத்தனமான சிந்தனைகள். சற்று உரிமையுடன் ஓர் ஆறுதலுக்காக நெருக்கமாக பழக நினைக்கும் புவனாவை, ஒரு நட்பில் தன் கவலைகளை கலைந்துவிட நினைக்கும் புவனாவை, நட்புதானா இது? ஏன் எனக்கு இந்த சந்தேகம் அடிக்கடி வருகிறது? ஒருவேளை நான் புவனாவை... என்ன இதெல்லாம்? சரி, குழப்பமான யோசனைதான். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் என்னுள் உலவத் தொடங்கியிருப்பது உண்மைதானே? என்னை நானே அடக்கி அதட்டுவதில் அர்த்தமில்லையே. குட் ஈவினிங் பாலு. திரும்பினான். புவனா. காற்றில் அவளின் சேலை தலைப்பு படபடத்தது. தலைமுடி மாலை சூரியனின் பின்னணியில் வெள்ளி கம்பிகளாய் பிசிறடிக்க ஒரு தேவதை நடந்து வருவதைப் போல. ஐயோ, என்ன ஆயிற்று என் மனதிற்கு? புவனாவை இந்த மாதிரி இன்னொரு கோணத்தில் இதுவரை பார்த்ததே இல்லையே. குட் மார்னிங்
என்று சொல்லிவிட்டு அவசரமாக கண்களை விலக்கிக் கொண்டான். தூரத்து மரங்களை பார்த்தான். பாலு, அவனை நான் சந்திச்சேன் இன்னிக்கு. சட்டென்று திரும்பினான். யார யார? புவனா? அவனையா? அவனதான். ஆனா நான் அவனை நெருங்கிறதுக்குள்ள தப்பிட்டான். நடந்ததை சொன்னாள். ஒரு கடுமையான ஆங்கில வார்த்தையால் அவனை திட்டினான் பாலு. ச, தப்ப விட்டுட்டீங்களே. பரவாயில்ல பாலு, அவன் இங்கதான் இருக்காங்கிறது போதும். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு என்ன இருந்தாலும் ரமேஷுக்கு அப்பா இல்லையா? பாலு, என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க நீங்க? ரமேஷுக்கு அவன் காரணகர்த்தா, அவ்வளவுதான். அதனால அவன் அப்பாவோ எனக்கு உரிமை உள்ள கணவனோ ஆயிட மாட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கைய சூறையாடின ஒரு நாசக்காரன் அவன். ஒரு வெறி பிடிச்ச மிருகம். அவனை சந்திச்சு என்னை ஏத்துக்கங்க, வாழ்வு கொடுங்கன்னு நான் கெஞ்ச போறேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அவன் எனக்கு தந்த இந்த வாழ்க்கைக்கு ஒரே ஒரு நன்றி கடன் பாக்கி இருக்கு. அதுக்காகத்தான் அவனை சந்திக்க துடிக்கிறேன், அவனோட வாழ்றதுக்காக இல்ல. பாலு அமைதியாய் இருந்தான். பிறகு நிமிர்ந்து பார்த்தான். அவள் கீழே விளையாடும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தாள். புவனா என்றான். என்னங்க பாலு? ஒண்ணுமில்ல. என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, மழை வர்ற மாதிரி இருக்கு, வாங்க போயிடலாம். அத்தியாயம் 14. டெலிபோனில் மும்முரமாயிருந்தான் பிரசன்னா. ஒரு கையெழுத்துக்காக ஒருத்தர் ஃபைலை பிரித்து வைத்து நீட்டிக்கொண்டு காத்திருந்தார். பேசிக்கொண்டே அதில் கையெழுத்திட்டு அனுப்பினான். அவர் போனதும் உள் தொலைபேசியின் பித்தான் அழுத்தி, மிஸ் ராஜாத்திய வர சொல்லுங்க என்றான். ராஜாத்தி பென்சிலும் குறிப்பெடுக்க நோட்டும் கொண்டு வந்தாள். ஷிஃபான் சேலை தோளில் இருந்து சரிய முயற்சி செய்து கொண்டிருந்தது. மேஜைக்கு அருகில் வந்து நின்றாள். சொல்லுங்க சார் என்றாள். இப்போ உன் முதலாளியா கூப்பிடல, உன் காதலனா கூப்பிட்டேன். என்னங்க என்றாள். நாளைக்கு என்னோட சில்வர் சாண்டஸுக்கு பிக்னிக் வர. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயும் வரமாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் கணக்கு வச்சுக்கல. ஆனா ராஜாத்தி, உன் பயம் என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கா புரியாது? சரி, கொஞ்சம் வெளிப்படையாவே பேசுவோமே. என் முதல் மனைவி கிட்ட சம்மதம் வாங்கிட்டு உன்னை 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு நான் உன்கிட்ட தீர்மானமா உறுதியா சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? சொல்லிட்டா ஆச்சா, செயல்படுத்துறது எப்போ? பக்குவமா விஷயத்த ஆரம்பிக்க வேணாமா கண்ணு? அந்த ஒரு சுபமான நேரத்துக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை என்னோட பிக்னிக் கூப்பிடறதுக்கான காரணம் என்ன? இங்க சென்னையில நாம தனியா சந்திச்சு ரொம்ப நேரம் பேசுறதுக்கு நேரமே கிடைக்கிறதில்ல. அதனாலதான் தனியா போயிடலாம்னு சொல்றேன். நம்ம கல்யாணத்தை பத்தி இன்னும் விரிவா சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. என்ன, போலாமா? இன்னும் என்னங்க பேசணும்? நீங்க உங்க மனைவி கிட்ட சம்மதம் வாங்கணும். அது ஒரு தடை தானே. வேற என்ன சிக்கல் இருக்கு? வேற எதுவும் இல்ல. அந்த சம்மதத்தை எந்த வழியில வாங்குறதுன்னு முடிவு பண்ண வேணாமா? அது நீங்க செய்ய வேண்டிய முடிவு. உன்னோட ஆலோசனை எனக்கு தேவை. இங்கே சந்திக்கலாம், வெளியூர் வேணாம். கொஞ்சம் சிந்தித்து கொஞ்சம் சிரித்து ஓகே என்றான். ராஜாத்தி, உன் கற்புக்காக நீ பயப்படுற. என்ன நீ இன்னும் முழுசா நம்பலன்னு தெரியுது. முழு நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடந்துகிட்டு அதுக்கு பிறகு பிக்னிக் கூப்பிடுறேன், சரிதானே? அப்படி இல்லைங்க சார். சார்னெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இங்க வா, இந்த சேலை எங்க வாங்கின? பர்மா பஜார்ல. ரொம்ப நைஸா இருக்கே என்று பிரசன்னா சேலையை தொட்டு பார்த்த இடத்தில் நெளிந்தாள், விலகினாள், சிரித்தாள். இது கூட கல்யாணத்துக்கு அப்புறம்தான்னு சொல்லிட போறியோன்னு பயந்தேன். சரி, வந்தது வந்த, தந்துட்டு போ. என்ன, பென்சிலையா? சட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்தபோது கதவு மென்மையாக தட்டப்பட்டது. அவசரமாக விலகினாள். எஸ், உள்ள வாங்க என்று சொல்லிவிட்டு ராஜாத்தியை பார்த்து, மேடம், நீங்க அடுத்த லெட்டரை குறிப்பு எடுத்துக்கிறீங்களா? பம்பாய் தேவராஜ் கம்பெனிக்கு என்று திரும்பினான். உள்ளே வந்து புன்னகைத்துக் கொண்டிருந்தாள் சசிகலா. ஹலோ மனைவியே, இது என்ன ஆச்சரியமான விஜயம்? அவள் சிரித்துக்கொண்டே வந்து எதிரே அமர்ந்தாள். லேசான நடுக்கத்துடன் நின்ற ராஜாத்தியை பார்த்தாள். மேடம், நீங்க போங்க, மிச்ச லெட்டர்களா அப்புறமா சொல்றேன் என்றான் பிரசன்னா. அவள் போனதும், வீட்லயே சும்மா உட்கார்ந்துருக்கிறது போர் அடிக்குதுங்க, அதான் புறப்பட்டு வந்துட்டேன். தாராளமா, கம்பெனியே உன் பேர்ல தானே இருக்கு. முதலாளி அம்மா வர்றதுக்கு தடை என்ன இருக்கு? ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா முதலாளி அம்மா என்றான் பொய்யான பவ்யத்துடன். ஒண்ணு வேணாம் என்று மேசை மேலிருந்த தட்டு மூடிய டம்ளரில் இருந்து தண்ணீர் குடித்தாள். என்னங்க, இனிமே தினம் நான் இங்க வரேனே, வீட்ல நேரமே ஓட மாட்டேங்குது. இதே அறையில உங்களுக்கு உதவியா உங்க வேலைகளை பகிர்ந்துக்கிறேனே. 2வது, ஒவ்வொரு தடவையும் முக்கியமான கையெழுத்துகளுக்காக வீட்டுக்கு ஆள் அனுப்ப வேண்டியதில்லையே. நல்ல ஐடியாதான், தாராளமா வாயேன் என்று எழுந்தான் பிரசன்னா. என்ன எந்திரிச்சிட்டீங்க? தொழிற்சாலைக்கு போகணும், கூட வரியா? இல்ல, நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க, சீக்கிரம் வந்துடுறேன் என்று பிரசன்னா வெளியேறும் முன், உள் தொலைபேசியில 1ஆம் நம்பர் அழுத்தினா என்னோட உதவியாளர் பேசுவான். ஏதாச்சும் வேணும்னா அவனை கூப்பிட்டு சொல்லு, செஞ்சு தருவான். காலுக்கு கீழே பெடல் இருக்கு, அழுத்தினா பியூன் வருவான். ஏதாச்சும் வரவழைச்சு சாப்பிடு.
என்று கூறிவிட்டு வெளியேறினான். சசிகலா எழுந்து மேஜையை சுற்றி வந்து சுழலும் சொகுசான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். அருகில் தரையில் 2 உதிரி மல்லிகைகளை கண்டாள். எப்படி வந்தன? அந்த டைப்பிஸ்ட் தலை நிறைய மல்லிகை பூ வைத்திருந்தாள். நான் பார்த்தபோது சேலை சற்று அவசரமாக சரி செய்யப்பட்ட மாதிரி இருந்தது. ஒருவேளை இவர் தொட்டதற்கெல்லாம் சந்தேகப்படுகிறேன். பூக்கள் தானாக உதிர்ந்திருக்கலாம். நாற்காலியில் சுழன்று அருகில் சுழலும் ராக்கில் வரிசையாக இருந்த ஃபைல்களை சுழற்றி கொண்டே வந்தாள். நிர்வாக அதிகாரியின் குடும்ப செலவுகள் என்னும் ஃபைல் சுழன்று வந்தபோது அதை மட்டும் எடுத்தாள். புரட்டி உன்னிப்பாக படித்தாள். உருவங்கள் உயர்ந்தன. விபரமே இல்லாமல் வாரத்திற்கு ஒரு முறை 5000 10,000 என்று செலவு கணக்கு எழுதப்பட்டிருந்தது. அப்படி என்ன செலவுகள்? வரட்டும், கேட்டுவிடலாம். அந்த ஃபைலை எடுத்து தனியாக வைத்துவிட்டு மேஜையின் இழுப்பறைகளை இழுத்து ஆராய்ந்தாள். தொலைபேசி எண்கள் அடங்கிய புத்தகத்தை பார்த்ததும் எடுத்தாள். ஆங்கில எழுத்து வரிசையில் விலாசங்கள் இருந்தன. ஏ பகுதியை திறந்தாள். ஐயாசாமி, அமுதன், அழகிரி, பிறகு அனு, ஆர்த்தி, அபர்ணா, அஞ்சனா, அலிமா என்று நிறைய பெண்களின் எண்களாகவே இருந்தது. ஒவ்வொரு எழுத்து பகுதியிலும் எக்கச்சக்கமான பெண்களின் தொலைபேசி எண்கள் குறிக்கப்பட்டிருந்தன. கடவுளே, இவர்கள் எல்லோரும் இவரோடு வியாபார தொடர்பு கொண்டவர்கள் என்று நான் நம்ப வேண்டுமா? பின்னே இவர்கள் எல்லாம்? சுபா என்ற பெண்ணின் தொலைபேசி எண்களை சுழற்றினாள். ஹலோ, சுபா பேசுறேன் என்றது இனிய குரல். ஹலோ மேடம், நான் மிஸ்டர் பிரசன்னாவோட செக்ரட்டரி பேசுறேன். அப்படியா, சொல்லுங்க. என்ன சொல்வது? எந்த பிரசன்னா என்று அவள் கேட்பாள் என்று எதிர்பார்த்தாள். சாதாரணமாக சொல்கிறாளே. நாளைக்கு நீங்க ஓய்வா இருக்கீங்களான்னு கேட்க சொன்னாரு. பொய். பிரசன்னா எப்பவுமே அவரே நேரடியா போன் செய்வாரு. நீங்க யார் பேசுறீங்க? சொல்லுங்க. படக்கென்று வைத்து விட்டாள் சசிகலா. அப்படியென்றால் ராமன் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கும் என் கணவர் இத்தனை மோசமானவரா? என்னிடம் காட்டும் அன்பு எல்லாம் வேஷமா? என்னை காதலித்தது கூட பொய்யா? எல்லாம் என் தந்தையின் திரண்ட சொத்துக்களை அனுபவிப்பதற்காக போட்ட நாடகமா? இல்லறம் என்பதே இவருக்கு பணம் சம்பாதிக்கும் ஒரு வழியா? எவ்வளவு தூரம் நம்பினேன். அடிமட்டமாய் ஏமாந்து விட்டேன். மேஜையில் இருந்த அத்தனை பொருள்களையும் தூக்கி போட்டு உடைக்க வேண்டும் போல் வெறி வந்தது. அடக்கி கொண்டாள். அவன் திரும்பி வந்தபோது மேஜை மேல் கவிழ்ந்திருந்தாள். பிரசன்னா அருகில் வந்து முதுகில் கை வைத்த போது நிமிர்ந்தாள். சசி, என்னமாச்சு? தலை வலிக்குதா என்று நெற்றியில் தொட்டு பார்த்து, ஐயோ சுடுது லேசா, காய்ச்சல் மாதிரி இருக்கா என்றான். இந்த பதற்றம் பொய், இந்த உருக்கம் பொய், இந்த கரிசனம் பொய், இந்த அதிர்ச்சி பொய். ஒண்ணுமில்ல, விடுங்க. இல்ல, இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இத்தனை நாள் அலட்சியமாதான் இருந்துட்டேங்க. இனிமே இருக்காத. வா, டாக்டர் கிட்ட போகலாம். இனிமே ஜாக்கிரதையா இருக்கேன் என்றாள். அவளை அழைத்து கொண்டு வந்து காரில் ஏற்றினான் பிரசன்னா. அத்தியாயம் 15. மணி 12:30 நெருங்கி கொண்டிருந்தது. பாலு கொட்டாவி விட்டான். மேஜை மேலிருந்த பிளாஸ்கை கவிழ்த்து சூடான டீ குடித்துவிட்டு மேஜை விளக்கை சரி செய்து வைத்துக்கொண்டு மீண்டும் அந்த பாதியில் இருந்த கட்டுரையை தொடர ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் வீட்டின் கதவு அவசரமாக தட்டப்படுவதை உணர்ந்தான். இந்த நேரத்தில் யார் என்று புரியாமல் போய் கதவை திறந்தான். பதட்டத்துடன் கண்கள் கலங்க நின்று கொண்டிருந்தாள். என்னங்க போவனா இந்த நேரத்துல? பாலு, குழந்தைக்கு திடீர்னு உடம்பு தூக்கி தூக்கி போடுது. உடம்பு அனலா கொதிக்குது. மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறான். எனக்கு எதுவும் புரியல. இங்க பக்கத்துல டாக்டர் எங்க இருக்காருன்னு தெரியல. அதான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். என்னங்க நீங்க இதெல்லாம் போய் தொந்தரவுன்னு சொல்லிக்கிட்டு வாங்க பார்க்கலாம் என்று அவசரமாக அவளோடு ஓடி அவளின் வீட்டிற்குள் நுழைந்து தூளியில் படுத்திருந்த ரமேஷை தொட்டு பார்த்தான். புவனா, வீட்டை பூட்டிக்கங்க, ரமேஷை எடுத்துக்கங்க, இதோ வரேன், சட்டை போட்டுட்டு வந்துடுறேன் என்று ஓடினான். தன் வீட்டை பூட்டி கொண்டு வந்து, வாங்க, நிதானமா வாங்க, கீழே வாங்க, வாட்ச்மேன் சைக்கிளை வாங்கிக்கலாம், கொஞ்சம் தூரமா போகணும், வேற வழி இல்ல, இந்த நேரத்துக்கு ஆட்டோ டாக்ஸி எதுவும் கிடைக்காது. கீழே வந்தார்கள். பாலு வாட்ச்மேனிடம் சொல்லி அவனின் விளக்கெரியாத சைக்கிளை எடுத்துக்கொண்டு வந்து ஏறிக்கொண்டு காலூன்றி, குழந்தைய பத்திரமா பிடிச்சுக்கிட்டு உட்காருங்க போனா. அவசரமாக பின்னால் அவள் உட்கார்ந்து கொள்ள வியர்க்க வியர்க்க மிதித்தான் பாலு. அரை மணி நேரம் கழித்து 24 மணி நேரமும் சிகிச்சை பார்க்கும் டாக்டரின் ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள். டாக்டர் உறங்கிக் கொண்டிருக்க உதவியாளரிடம் சொல்லி எழுப்பி டாக்டர் அவசரமாக சோதித்து பார்த்தார். 2 ஊசி போடணும், 1 என்கிட்ட இருக்கு, இன்னொன்னு வாங்கிட்டு வந்துருங்க என்று எழுதி தந்தார். புவனா, நீங்க பாத்துக்கங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாலு வேகமாய் வெளியேறி சைக்கிள் மிதித்து 10 நிமிடத்தில் வாங்கி கொண்டு வந்தான். ஊசி போட்டுவிட்டு 2 விதமான மாத்திரைகளை தந்தார் டாக்டர். அவசரத்துல நான் மணிப்பர்ஸ் எடுத்துக்கல பாலு என்றாள் சன்னமாக.
பரவாயில்ல, என்கிட்ட இருக்கு என்று டாக்டரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு புறப்பட்டார்கள். மறுபடியும் சைக்கிள் பயணம். நீங்க இல்லைன்னா நான் திண்டாடி இருப்பேன் பாலு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது? உளராதீங்க புவனா. ஒரு மனிதனோட கடமை இதெல்லாம். ஒருத்தன் நல்லவனா இருக்கிறதுங்கிறது தான் இயல்பான குணம். அதுல இருந்து நிறைய பேர் மாறிடுறதால நல்லவனா இயல்பா இருக்கிற ஒருத்தனே நமக்கு மகான் மாதிரி தெரியறான். இதெல்லாம் நன்றி எதிர்பார்த்து செய்யற விஷயங்களா புவனா? காலனிக்கு வந்து மாடிக்கு வந்தார்கள். நிம்மதியா தூங்குங்க. ஏதாச்சும் வேணும்னா தயங்காம என்ன கூப்பிடுங்க. நான் அந்நியன் இல்ல என்றான் பாலு. நான் அப்படி நினைக்கலையே பாலு. அப்படி நினைச்சிருந்தா உங்களை எழுப்பியிருக்கவும் மாட்டேனே. குட் நைட் என்றாள் புவனா. அத்தியாயம் 16. கட்டிலில் படுத்திருந்த சசிகலா மேலே சுழலும் மின்விசிறியையே பார்த்து கொண்டிருந்தாள். பிரசன்னாவும் இரவு உடையை அணிந்து கொண்டு இரவு விளக்கை போட்டு மற்ற விளக்கை அணைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தான். படுத்து அவளை அணைத்து கொள்ள முற்பட்ட போது கையை விளக்கினாள். என்ன சசி, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஆமா என்றாள். அப்ப சரி, நல்லா தூங்கு. ஓய்வெடுத்தா எல்லாம் சரியா போயிடும் என்று அவளுக்கு போர்வையை போர்த்தி விட்டான். சசி, எனக்கு உன் மேல ஒரு கோபம். என்ன? ஒரு விசேஷமான செய்தி சொல்ல போறேன்னு சொன்னேன். அது என்னன்னு நீ கேட்கவே இல்ல. அப்புறம் சொல்லுங்க. அடுத்த மாசம் வர்ற சட்டசபை தேர்தல்ல நான் நிக்க போறேன் சசி. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியில நான் 6 வருஷமா உறுப்பினன். பெரிய தலைவர்கள் வரைக்கும் ஏற்கனவே கொஞ்சம் பழக்கம் உண்டு. இன்னும் 2 நாள்ல வேட்பாளர்கள் பட்டியல கட்சி வெளியிடும். அதுல என் பேரும் உண்டு. பேப்பர்ல பார்த்து நீ ஆச்சரியப்படுவன்னு சொல்லாம இருந்தேன். ஆனாலும் அடக்க முடியல. பொண்டாட்டிக்கிட்ட ரகசியம் இருக்கக்கூடாது இல்லையா? ஓஹோ, என்னிடம் வேறு எந்த ரகசியத்தையும் மறைக்கவில்லையா? பேசாமல் இருந்தாள் சசிகலா. என்ன சசி, பேசவே இல்ல? தேர்தல்ல நிக்கிறதுனா நிறைய செலவாகாது? ஆகட்டுமே, கட்சியில நிறைய செலவு செய்வாங்க. நாமளும் கொஞ்சம் செலவு செய்யணும். நமக்கென்ன சொத்துக்கு பஞ்சமா இல்ல வருமானத்துக்கு பஞ்சமா? கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம்னா எவ்வளவுங்க? சில லட்சங்கள். நமக்கு அற்ப காசு சசி. நமக்கு நீங்களா சம்பாதித்தீர்கள்? அத்தனையும் என் தந்தை சேகரித்த உழைப்பின் வெகுமதிகள். நீங்கள் சுயமாக இதில் என்ன செய்தீர்கள்? கரைப்பதை தவிர. எனக்கென்னவோ பிடிக்கலங்க. மண்டு எம்எல்ஏ ஆனதும் எனக்கு ஒரு மந்திரி பதவி தர்றதுக்கும் தலைவர் வாக்கு தந்திருக்காரு. சசி, உன் கணவன் மந்திரினா அதுல உனக்கு பெருமை இல்லையா? மந்திரி என்பதை விட யோகியன் என்பதில்தான் எனக்கு பெருமை. என் அன்பு கணவரே, நீங்கள் யோகியரா? உங்கள் மனைவியையே ஏமாற்றிய நீங்கள் பதவியை வைத்துக்கொண்டு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற துணிவீர்கள்? ஏங்க, நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளு. அன்னைக்கு கம்பெனிக்கு வந்தப்போ தற்செயலா குடும்ப செலவு கணக்கு எழுதியிருக்கிற ஃபைலை பார்த்தேன். அதுல வாரத்துக்கு 5000 10,000 கணக்கு எழுதியிருக்கே. நமக்கு அவ்வளவு செலவு ஆகலையே. என்ன சசி, உனக்கு தெரியாததா? இதெல்லாம் சும்மா அப்படி எழுதுறது, வரி தொல்லைகளுக்காக. உண்மையில அப்படி செலவே இல்லை. அப்படின்னா அந்த பணம் எல்லாம் எங்க? சசி, அப்படி பணமே இல்ல. சும்மா ஒரு கணக்குக்காக செய்யப்படுற கணக்கு அது. உனக்கு புரியாது அதெல்லாம். ஆமா, இத்தனை நாளும் புரியாம தான் இருந்துட்டேன். மறுபடி பிரசன்னா அவளை அணைத்தான். மறுபடியும் கையை விலக்கிவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள். அத்தியாயம் 17. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சற்று தாமதமாக எழுந்தான் பாலு. குளித்துவிட்டு டிஃபன் சாப்பிட ஹோட்டலுக்கு புறப்படுகையில் புவனாவின் குழந்தையின் நினைவு வந்ததும் கதவை தட்டினான். புவனா கதவை திறந்தாள். தலையில் ஈரம் இழுப்பதற்காக துண்டு கட்டியிருந்தாள். முகத்தில் மஞ்சள் மெருகு சேர்த்திருந்தது. எளிமையான வாயில் சேலை அழகூட்டி இருந்தது. ரமேஷ் எப்படி இருக்கான்? நல்லா தூங்குறான். காய்ச்சல் இல்ல. உள்ள வாங்க பாலு. உள்ளே வந்து தூளிக்கு சென்று விலக்கி குழந்தையை பார்த்தான். தொட்டு பார்த்தான். காலையில கொடுக்க வேண்டிய மருந்து கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். உட்காருங்களேன். இருக்கட்டும், இன்னும் டிஃபன் சாப்பிடல. ஞாயிற்றுக்கிழமை தானேன்னு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். ஹோட்டலுக்கு போறேன். உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? வேணாம், காலையிலேயே நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். நானும் இன்னும் டிஃபன் சாப்பிடல பாலு. தோசை இருக்கு, இருங்க கொண்டாரேன். இங்கேயே டிஃபன் சாப்பிடுங்க. ஐயோ, பரவாயில்லங்க. என்ன பாலு, நானும் சைவந்தான். முட்டை கூட சாப்பிட மாட்டேன். என் வீட்டுல தாராளமா சாப்பிடலாம். அதுக்கு இல்லங்க, எதுக்கு சிரமம்? நீங்க அர்த்தராத்திரியில சைக்கிள் மிதிச்சா அதுல சிரமம் இல்ல. நான் எனக்கு ஊத்துறப்போ 2 தோசை சேர்த்து ஊத்தினா அது பிரமாதமான சிரமமா? இருங்க வரேன் என்று உள்ளே சென்றாள். 5 நிமிடத்தில் தோசைகளுடன் வந்து பரிமாறினாள். கை கழுவி கொண்டு வந்து சாப்பிட்டான். பொடி கொஞ்சம் காரம் இல்ல என்றாள். இல்ல, சரியாத்தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே இருமினான். ஏன் பொய் சொல்றீங்க? தண்ணீர் குடிங்க முதல்ல. கை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தான். பாலு, மத்தியான சாப்பாடும் இன்னைக்கு உங்களுக்கு என் வீட்டில தான். இதெல்லாம் எதுக்குங்க? என் சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்க அம்மா ஊர்ல இருந்தா கூப்பிடவா போறேன்? உப்பும் இல்லாம உரப்பும் இல்லாம ஏன் ஹோட்டல்ல சாப்பிட்டு வயத்தை கெடுத்துக்கணும்? என்ன? சரி என்றான் தயங்கி. நீங்க இவ்வளவு தயங்க வேண்டியதில்ல. ஓரளவு நல்லாவே சமைப்பேன். ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா
டாக்டர் செலவை நான் ஏத்துக்கிறேன் என்று சிரித்தாள். பாலுவும் சிரித்தான். டாக்டர்ன உடனே ஞாபகம் வருது, மறந்தே போயிட்டேன். நேத்து டாக்டருக்கு பணம் கொடுத்தீங்க, எவ்வளவு ஆச்சு மொத்தம் என்று அலமாரியை திறந்து கைப்பையை எடுத்தாள் புவனா. பரவாயில்லைங்க புவனா, ஒன்னும் பெரிய செலவு செஞ்சில்ல. இருக்கட்டும், எவ்வளவுன்னு சொல்லுங்க. சொன்னா கேளுங்க, வேணாம் பரவாயில்ல. அதெல்லாம் முடியாது, சொல்லுங்க. சரி சொல்றேன், வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? இப்போ டிஃபன் சாப்பிட்டதுக்கும் மத்தியானம் சாப்பிட போறதுக்கும் எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்க. வாங்கிக்கங்க, நானும் வாங்கிக்கிறேன். என்ன பாலு இது, இதையும் அதையும் ஒப்பிட்டுக்கிட்டு? ஒப்பிட்டா என்னங்க, இது உணவு, அது மருந்து, பொருள்கள் தானே வேற. எந்த அன்பின் அடிப்படையில என்ன சாப்பிட சொல்றீங்களோ அதே அன்பின் அடிப்படையில நான் செலவு செஞ்சதா எடுத்துக்கங்க என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் பாலு. அத்தியாயம் 18. காப்பகத்தில் குழந்தையை விட்டுவிட்டு அலுவலகத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் புவனா. சிந்தனை பாலு 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 என்று கீறல் விழுந்த கிராமபோன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எனக்குள் என்ன நிகழ்கிறது? என்னை எத்தனை கட்டுப்படுத்த முயன்றும் எல்லாவற்றையும் மீறி என் மனம் ஜெயிப்பதற்கு காரணம் என்ன? பாலு இந்த சட்டை போட்டால் நன்றாயிருக்கும், இந்த கண்ணாடி போட்டால் நன்றாயிருக்கும் என்று எதை பார்த்தாலும் அதோடு பாலுவை சம்பந்தப்படுத்தி பார்க்கிற இந்த மனம் அத்தனை விவஸ்தை கெட்டதா என்ன? பாலுவை பார்த்ததும் குளிர்ந்து போகிறேனே, இது அனிச்சை செயலாய் என்னுள் நிகழ்கிறதே. அவனுடன் பேசுவதில் இதமாய் உணர்கிறேனே. இனிய உணர்வுகளுக்கு நான் நட்பு என்று பொய்யாய் பெயர் சூட்டி என்னையே ஏமாற்றிக் கொள்கிறேனா? நான் பாலுவை விரும்புகிறேனா? இதென்ன உணர்வுகள்? ஏன் என்னை வதைக்கின்றன? நான் கலங்கப்பட்டவள், அதன் சின்னத்தை கண்ணெதிரில் உயிருடன் வைத்துக் கொண்டிருப்பவள். எனக்கு தேவைதானா இந்த வேண்டாத சலனங்கள்? வீணாக எனக்குள் சில கற்பனைகள் வளர்த்து கொள்வதில் அர்த்தம் என்ன? அனாவசியமாய் பாலுவின் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறேனா? ஆனால் பாலு கூட என்னை நட்புக்கும் மேலேதான் நேசிக்கிறாரா? இல்லை, அவரது பேச்சுக்களிலும் செயல்களிலும் மனிதாபிமானமும் கருணையும் மட்டும்தான் இருக்கின்றனவா? என்னை அந்நியனாய் நினைக்க வேண்டாம் என்றாரே. நான் சேதப்படுத்தப்பட்டவள் என்று அறிந்த பிறகும் அதே பழக்கத்தை தொடர்கிறாரே. செலவு பணம் வாங்க மறுத்ததோடு என்ன சொன்னார்? நீங்கள் காட்டும் அதே அன்பின் அடிப்படையில்தான் நானும் அன்பு காட்டுகிறேன் என்றாரே. பாலு, நான் உங்களை நண்பனுக்கு மேலாக, இன்னும் அந்தரங்கமாக, அவஸ்தையாக நேசிக்கிறேனே. அந்த அன்பின் அடிப்படையில் நீங்களும் என்னை அதிகமாய் எதிர்பார்க்கிறேனோ? அலுவலக வாசலுக்கு வந்தவள் திரும்பி நடந்தாள். காப்பகத்தில் ஆச்சரியப்பட்டார்கள். இல்ல, இன்னைக்கு ஆபீஸ் போகலங்க என்று வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டாள். தனது வீட்டின் முன் கதவை திறக்கும் போதுதான் பாலுவின் வீடு திறந்திருப்பதை கவனித்தாள். காலையில் ஆபீஸ் புறப்பட்டு போனாரே, ஒருவேளை ஊரில் இருந்து அவர்கள் வந்துவிட்டார்களோ? வந்து கதவை தட்டினாள். சில வினாடிகளுக்கு பின் கதவு திறக்கப்பட மண்டையில் கட்டுடன் இருந்தான் பாலு. ஐயோ, என்னங்க இது என்று பதறி போனாள். ஒண்ணுமில்ல, சின்ன விபத்து. நீங்க ஆபீஸ் போகல? என்னங்க விபத்து? எப்படி ஆச்சு? பஸ்ல படிக்கட்டுல தொத்திக்கிறதுக்காக ஓடினேன். ஒரு காலை வச்சுட்டேன், இன்னொரு காலை வைக்கிறதுக்குள்ள தடுமாறி விழுந்துட்டேன். ஒன்னும் பெரிய காயமில்ல. கையில சின்ன சிராய்ப்பு, மண்டையில ஒரு சின்ன காயம். டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கிட்டேன். என்னங்க நீங்க கவனிச்சு ஏறக்கூடாது? அது இல்லன்னா இன்னொரு பஸ்ல ஏறிட்டு போறது. காயம் பெருசா பட்டிருந்தா என்ன ஆகுறது? சின்ன குழந்தையா நீங்க? படுங்க, ஓய்வு எடுத்துக்கங்க. மத்தியானம் ஹோட்டல் போறேன்னு கிளம்பிட வேணாம், நான் சாப்பாடு கொண்டாரேன். சரி, நீங்க ஏன் திரும்பிட்டீங்க? தலை வலிச்சுது, திரும்பிட்டேன். மாத்திரை சாப்பிட்டீங்களா? தலைவலிக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். இப்ப தலைவலி இல்ல. இது என்ன புத்தகமா? ஓய்வு எடுக்கிறதுனா படிக்கவும் கூடாது, நல்லா தூங்குங்க என்று கவிழ்த்து வைத்திருந்த புத்தகத்தை எடுத்து மடக்கி மேஜையில் வைத்தாள் புவனா. சின்ன காயத்துக்கே என்ன சீக்காளியாக்கிடுவீங்க போலிருக்கே. சின்ன காயமாவது பெருங்காயமாவது, பேசாம தூங்குங்க, வரேன் என்று வெளியேறினாள் புவனா. சாய்வு நாற்காலியில் சாய்ந்தான் பாலு. இத்தனை கண்டிப்பான பிரியத்திற்கு என்ன பொருள் புவனா? வெறும் நட்பில் இத்தனை உரிமையும் கரிசனமும் உண்டு. ஆனால் நம் உறவு நட்புதானா? என் மனதின் விளிம்புகளில் ததும்பி வழியும் உன் சந்தோஷ நினைவுகளை நீ அறிய மாட்டாய். எப்படி எப்படி உனக்கு புரிய வைப்பது என்பது தெரியவில்லை. எப்போது வெளிப்படுத்துவது என்றும் தெரியவில்லை. ஏற்கனவே நான் ஒரு குழந்தைக்கு தாய். என் வாழ்க்கையில் காதல் ஒரே ஒரு தடவைதான். பட்டுப்போன மனதில் மறுபடி காதல் வளர்க்க எனக்கு சம்மதமில்லை என்று நீ தத்துவம் பேசி விடுவாயோ என்று பயமாக இருக்கிறது புவனா. ஆனால் நான் உன்னை எல்லைகள் இல்லாமல் நேசிப்பது உண்மை. இந்த உண்மையை நீ உணர்வது எப்போது? அத்தியாயம் 19. அலுவலகத்தில் மதிய இடைவேளை நேரத்தில் பாலுவுக்கு போன் செய்ய வேண்டும் போல் இருந்தது, வேண்டாம் போலவும் இருந்தது. யோசித்து முடிவெடுப்பதற்குள், புவனா, உங்களுக்கு போன் வந்து எடுத்தாள். ஹலோ, நான் பாலுதான் பேசுறேன். ஹலோ பாலு என்றாள் புவனா. அப்பாடா, என்னையும் அறியாமல் என் குரலில்
எத்தனை உற்சாகம் தொற்றிக்கொள்கிறது. அப்புறம் சும்மாதான் ஃபோன் செஞ்சேன். நான் கூட உங்களுக்கு ஃபோன் செய்யலாம்னு இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாலு. என்ன விஷயம்? சும்மாதான் கூப்பிட்டீங்களா? கூடைக்காரிக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். காலையில அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மாவை பார்த்தேன். அப்புறம் நீங்க தான் சொல்லணும். இந்த வார இதழ் அச்சாயிடுச்சா? நாளைக்கு தான். அப்புறம் வேற ஒன்றும் விஷயம் இல்ல. புவனா, சாயங்காலம் ஆபீஸ் வாசல்ல நில்லுங்க, நான் வரேன். சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். சரி. போனை வைத்தாள். பக்கத்து மேஜையில் இருந்த அன்றைய தினசரியை எடுத்துக்கொண்டு தனது மேஜைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு நிதானமாக புரட்டினாள். 4வது பக்கத்தை புரட்டியவள் திடுக்கிட்டாள். 7-8 பேரின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டு தலைப்பில் சென்னை நகரின் பல்வேறு சட்டசபை தொகுதிகளில் ஆளும் கட்சியின் சார்பில் போட்டியிட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் வேட்பாளர்கள் என்று எழுதப்பட்டிருந்ததில் அந்த 7-8 புகைப்படங்களில் ஒன்று பிரசன்னாவுடையது. கீழே பெயரும் இருந்தது. அவசரமாய் துடிக்கிற இதயத்துடன் மேலும் விவரமாய் செய்திகளை படித்தாள். ஒவ்வொரு வேட்பாளரை பற்றியும் 4-5 வரிகள் குறிப்பாக தரப்பட்டிருந்தன. எஸ் பிரசன்னா. இவர் நகரில் உள்ள முக்கியமான வர்த்தக புள்ளிகளில் ஒருவர். சிதம்பரம் என்டர்பிரைசஸ் என்கிற வெற்றிகரமான நிறுவனத்தை நடத்தி வருபவர். 29 வயதே நிரம்பிய இளைஞர். கட்சியில் 6 ஆண்டுகளாக தொண்டாற்றி இருப்பவர். இவர் சட்டசபை தொகுதிக்காக கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். படிக்க படிக்க ரத்தம் சூடேறி கொண்டிருந்தது. அயோக்கிய ராஸ்கல், என்னைப் போல எத்தனையோ அப்பாவி பெண்களை கெடுத்ததோடு நிற்காமல் நாட்டையும் கெடுக்க இறங்கப் போகிறாயா? நாயே, உன்னை! புவனா துடிப்புடன் தொலைபேசி சேவை எண்ணை தொடர்பு கொண்டாள். மேடம், சிதம்பரம் என்டர்பிரைசஸ் பிரசன்னா சட்டசபை தேர்தல்ல நிக்கிறவரு. அவர் தொலைபேசி எண் வேண்டும். வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். கொஞ்சம் முயலுங்களேன் ப்ளீஸ் என்றாள். சற்று நேரம் கழித்து அவளுக்கு அலுவலகத்தின் 2 தொலைபேசி எண்களும் வீட்டின் தொலைபேசி எண்ணும் கிடைத்தது. ஒரு காகிதத்தில் குறித்து கொண்டாள். தன் கைப்பையை எடுத்துக்கொண்டாள். உதவி மேனேஜர் அறைக்கு போய் கடுமையான தலைவலி என்று சொல்லி விடுப்பு சொல்லிவிட்டு தனது அலுவலக கட்டிடத்தை விட்டு வெளியேறினாள். ஊனமுற்றோருக்காக அரசு அமைத்து தந்த கட்டண தொலைபேசி கூண்டுக்கு வந்து அலுவலக எண்ணை தந்து சுழற்றச் சொன்னாள். காத்திருந்தாள். பிரசன்னா, என்னை எப்படியெல்லாம் நம்ப வைத்தாய், எப்படியெல்லாம் உன் நினைவுகளால் துடிக்க வைத்தாய். அதையே பயன்படுத்தி கொண்டு எத்தனை சுலபமாய் என்னை அடைந்தாய், எத்தனை குள்ளநரித்தனமாய் என்னை விட்டு விலகினாய். அவ்வளவுதான் உனக்கு தெரியும். அப்புறம் நான் பட்ட அவமானங்கள், அடிகள், வலிகள், அலங்கோலங்கள், திருமணமாகாமலேயே கருச்சுமந்த 10 மாதங்கள், வாழ்க்கையின் அதிரடி திருப்பங்கள் எதையுமே நீ அறிய மாட்டாய். நான் மரக்கட்டை இல்லை, உயிர், பெண். பெண்ணால் பொறுத்து போகவும் தெரியும், பொசுக்கி போடவும் தெரியும். அம்மா பேசுங்க என்றான் பையன். கூண்டுக்குள் நுழைந்து கதவை சாத்திக்கொண்டு ரிசீவரை எடுத்து காதில் வைத்து கொண்டாள். ஹலோ, சிதம்பரம் என்டர்பிரைசஸ். ஹலோ, உங்க முதலாளி பிரசன்னாவோட பேசணும். உங்க பேர் என்ன மேடம்? கும்பகோணத்து மேடம்னு சொல்லுங்க. வினாடிகளில் ஹலோ, பிரசன்னா பேசுறேன். யாரது? புவனா பேசுறேன். புவனா? எந்த புவனா? உங்களுக்கு எத்தனை புவனாவை தெரியும் பிரசன்னா? விளையாடாத. யார் நீ? நீங்க விளையாடின புவனா, கும்பகோணம். ஏய் புவனா, நீயா? சென்னையிலயா இருக்க? ஏன் பயமா இருக்கா? பயமா? புவனா, நான் உன்னை பார்க்கணும்னு துடிக்கிறேன். எங்க இருக்க நீ? பிரசன்னா, நடிக்காதீங்க. நடிப்பா? புவனா, உனக்கு என் மேல எவ்வளவு கோபம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்கிட்ட நிறைய பேசணும் புவனா. என் சங்கடமான சூழ்நிலைய உனக்கு விளக்கினாதான் புரியும். இந்த வசனத்தை மனப்பாடம் செஞ்சு வச்சிருப்பீங்களா? புவனா, என்ன தப்பா நினைக்கிற நீ? சாச்சா, எவ்வளவு யோகியர் நீங்க. புவனா, நீ எங்க இருக்க சொல்லு, நான் வந்து உன்னை பாக்குறேன். நான் தான் உங்களை பார்க்கணும். வீட்டுக்கு வரட்டுமா? வீட்டுக்கா? வேணாம் புவனா, நாம நேர்ல சந்திச்சாதான் உன் கோபத்துக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடியும். இன்னமும் கூட என் இதயம் உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. நேர்ல விளக்கமா சொல்றேன் புவனா. ஹோட்டல் மரியாவில் எனக்கு நிரந்தரமா ஒரு அறை இருக்கு. அறை எண் 217, 3வது மாடி. வரியா? பேசலாம். எப்போ? ரொம்ப நேரம் பேசணும் புவனா. பேசினதும் நானே உன்னை கார்ல உன் இடத்துல விட்டுடுறேன். அதனால ராத்திரி 10 மணிக்கு நீ அங்க இருக்கிறியா? ராத்திரி 10 மணிக்கு உங்களுக்கு பிடிச்ச நேரம் இல்ல? அன்னைக்கு முதல் காட்சி சினிமா போயிட்டு வந்து அதே நேரத்துல தான் என்ன சதைச்சிங்க. புவனா, என்ன கொல்லாத. நேர்ல பேசலாம். பேசலாம், கண்டிப்பா அதே நேரத்துக்கு வரேன் பிரசன்னா. இன்னிக்கே சந்திக்கலாம் என்று வைத்தாள். குழந்தையை வாங்கி கொண்டு நேராய் வீட்டிற்கு வந்தாள். நாற்காலியில் அமர்ந்து தீர்க்கமாய் யோசித்தாள். தீர்மானித்தாள் புவனா. அத்தியாயம் 20. 7:30 மணிக்கு கதவு தட்டப்பட்டது. திறந்தாள் புவனா. பாலு நின்று கொண்டிருந்தான். என்னங்க புவனா, ஆபீஸ்ல வாசல்ல காத்திருக்க சொன்னேன், நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. மறந்துட்டீங்களா? சாரி பாலு, சுத்தமா மறந்துட்டேன். பரவாயில்லைங்க என்று சொல்லிவிட்டு போனான் பாலு. 9 மணிக்கு பாலு வீட்டின் கதவை புவனா தட்டிய போது
அவன் அம்மா திறந்தாள். வாமா, எங்கேயாவது புறப்பட்டு இருக்கியா என்ன? ஆமாங்க என்றதும் சோஃபாவில் அமர்ந்திருந்த பாலு அவளை ஆச்சரியமாக பார்த்தான். என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். போனா வர 10-11 ஆகிடும். குழந்தைய உங்க வீட்டுல விட்டுட்டு போகலாம்னு. நல்லா கேட்ட, கொண்டாமா, தாராளமா பாத்துக்கிறேன். நீ தைரியமா போயிட்டு வா. ராத்திரி நேரம் துணைக்கு பாலுவை வேணும்னா அனுப்பட்டுமா? இல்ல வேணாங்க, வந்துருவேன் என்று அவசரமாக மறுத்தாள். குழந்தையை ஒப்படைத்துவிட்டு வேகமாக நடந்தாள். பஸ் பிடித்து ஹோட்டல் மரியாவை அடைந்த போது மணி 9:45 ஆகியிருந்தது. பெரிய ஹோட்டல் அது. பளபளப்பாய் இருந்தது. வரவேற்பு பகுதியில் விசாரித்தாள். நீங்க வந்தா அறை எண் 217 காத்திருக்க சொல்லி உங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்காரு மிஸ்டர் பிரசன்னா. இந்தாங்க சாவி, 3வது மாடி. நன்றி என்று அறைக்கு வந்தாள். சாத்தி விட்டு நாற்காலியில் காத்திருந்தாள். என்ன செய்ய போகிறேன் பிரசன்னாவை? கொலையா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தது உண்மைதான். ஆனால் பாலுவின் சந்திப்புக்கு பின் எனக்கு வாழ்க்கையில் ஒரு புது வசந்தம் தூரத்தில் தென்படுகிறது. கொலை செய்துவிட்டு குழந்தையை நிர்கதியாய் விட்டுவிட்டு ஜெயிலுக்கு போவதனால் எந்த புண்ணியமும் இல்லை. அதே சமயம் பிரசன்னாவை தண்டனை எதுவும் தராமலேயே விட்டுவிடவும் நான் தயாரில்லை. வரட்டும் வரட்டும். 5 நிமிடத்தில் கதவு தட்டப்பட்டது. எழுந்து கொண்டு எஸ் என்றாள். சிரித்துக்கொண்டே உள்ளே வந்து கதவை சாத்தினான் பிரசன்னா. புவனா, உன்னை பார்த்து எத்தனை மாசமாச்சு? அமைதியாய் கிட்டே நெருங்கி தூ என்று முகத்தில் துப்பினாள். அவன் சட்டையினை பிடித்துக்கொண்டு ஆவேசமாக உலுக்கினாள். ராஸ்கல், என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டியேடா பாவி. அமைதியாயிரு புவனா, நீ துப்பு, தொடச்சுக்கிறேன். ஆத்திரம் தீர அடி, வாங்கிக்கிறேன். உன் கோபத்துல நியாயம் இருக்கு. ஆனா நான் சொல்றத கேட்டுட்டு என்ன வேணும்னாலும் செய். இன்னும் என்ன கேட்கணும்? திட்டம் போட்டு என்னை ஏமாத்திட்டு பொறுக்கி அந்த தவறுக்கு அடையாள சின்னமா உன் குழந்தைய சுமந்து பெத்து வளர்க்குறேன்டானா? கடவுளே, சொல்லு போனா, பொண்ணா பையனா? இங்க பாரு, நிதானமா கேளு. நடந்து முடிஞ்சு போன கதை. அதுக்கு நான் என்ன விளக்கம் சொன்னாலும் நீ ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல. இனி நடக்க போறத பத்தி பேசலாம். இப்போ நான் ரொம்ப செல்வாக்கானவன், வசதியானவன். நான் உனக்கு செஞ்சது துரோகம்தான். ஆனா எந்த தப்புக்கும் பிராயச்சித்தம் இருக்கே. என்கிட்ட பணத்துக்கு குறைவில்ல. உன்கிட்ட இளமை இன்னும் கலையல. இப்பவும் ஒன்னும் மோசமில்ல. தனியான வசதியான வீட்ல உன்னை குடி வைக்கிறேன். மாசம் செலவுக்கு பணம் தரேன். நாம வாழலாம் போனா. அதாவது என்ன உங்க வப்பாட்டியா வச்சுக்கிறேங்கிறீங்க. அதுல என்ன தப்பு போவனா என்று அவளின் தோளில் கை வைத்தான். பட்டென்று விலகினாள். கைய வெட்டிடுவேன், ஜாக்கிரத. இந்த பாரா முட்டாள், உன்னை பார்த்து அழுது கதறி கெஞ்சி என்னை ஏத்துக்கங்க, எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கெஞ்சறதுக்காக வரலனா. எனக்கு நீ செஞ்ச கொடுமைக்கு உன்னை தண்டிக்கிறதுக்காக வந்தேன். பிரசன்னா உரக்க சிரித்தான். நீயா என்ன தண்டிக்க போறியா? எப்படிமா? உன்னை கொலையே செஞ்சிருப்பேன். ஆனா நான் கொலையாளியாக விரும்பல. 2வது, சசிகலாங்கிற அப்பாவி பொண்ண அனாவசியமா விதவையாக்க விரும்பல. என்ன முழிக்கிற? உன்னோட சரித்திரத்தையே விசாரிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் பிரசன்னா. உன் பொண்டாட்டி சொத்துல தான் நீ ஆட்டம் போடுற. இப்போ நான் சொல்றத நீ கேளு. உனக்கு சரியா 3 நாள் தரேன். அதுக்குள்ள தேர்தல்ல நிக்கிறதுல இருந்து வாபஸ் வாங்கணும். உன் மனைவி கிட்ட உன்னோட சுயரூபத்தை சொல்லணும். சொத்து பொண்டாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு கண்காணாத இடத்துக்கு நீ ஓடி போகணும். அப்படியா? இதையெல்லாம் செய்யலனா உன்னை செய்ய வைப்பேன். உன் பொண்டாட்டிய சந்திப்பேன். நீ எனக்கு எழுதின 10 காதல் காவியங்களும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. காட்டுவேன். உன் சுயரூபத்தை வெளிப்படுத்துவேன். நான் பாதிக்கப்பட்டவ, என்னை பத்தி கவலை இல்ல. பத்திரிகைகளுக்கு அந்த லெட்டர்களை கொடுப்பேன். உன் யோகியதை சந்தி சிரிக்கும் என்று பேசிக்கொண்டே அரைக்கதவை நோக்கி நடந்து வந்து நின்று கொண்டாள் புவனா. முகம் சிவந்தான் பிரசன்னா. ஏய், எங்க இருக்க நீ? அவசியம் சொல்றேன், அப்புறமா. 3 நாள்ல நான் சொன்னபடி நீ ஓடலனா சத்தியமா நான் துணிஞ்சிடுவேன். யோசிடா முண்டம் என்று படக்கென்று கதவை திறந்து வேகமாய் வெளியேறி நடந்தாள் புவனா. அத்தியாயம் 21. பாலு மணி பார்த்தான். 10:30. புவனாவை இன்னும் காணவில்லையே. புவனா இன்றைக்கு எப்போதும் போல் இல்லை. ஒருவிதமான பொய்மை தெரிகிறது, பதட்டம் தெரிகிறது. எதையோ மறைக்கிறாள். எதை? விசாலம், பாலுகிட்ட சொல்லிட்டியா என்றார் அப்பா. இன்னும் இல்லைங்க, நீங்களே சொல்லிடுங்களேன். என்னப்பா என்றான் பாலு. ஒண்ணுமில்லடா, விருத்தாச்சலத்துல 5 நாள் தங்கியிருந்தப்போ ஒரு ஜாதகம் கிடைச்சது. உன் ஜாதகம் என்கிட்ட இருந்தது. பொருத்தம் பார்த்ததுல அமர்க்கலமா இருக்குது. பொண்ணும் விருத்தாச்சலம்தான். BA படிச்சுட்டு பேங்க்ல வேலை பார்க்கறா. பையன் இல்லாம நாங்க பாக்குறது சரியில்லைன்னு சொன்னோம். விடாப்பிடியா நீங்க பாத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு லட்சுமிகரமா இருக்கா. வீணை பிரமாதமா வாசிக்கிறா. வர ஞாயிற்றுக்கிழமை பையனை அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தோம். என்ன சொல்ற பாலு? பாட்டென்று வெடித்தான் பாலு. யார கேட்டுட்டு இப்ப என் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிங்க? என்ன பாலு, ஏன் இப்படி கத்துற? உனக்கு பொண்ணு பார்க்க யார கேட்கணும்? நாங்க எங்க கடமை இல்லையாது?
என்ன ஆகுது வயசு உனக்கு? நிரந்தர வேலை இருக்கு, இப்ப பண்ணிக்காம எப்ப பண்ணிக்கிறது பாலு? அம்மா, கல்யாணம்ங்கிறது உங்களுக்கு கடமை. ஆனா அது என் வாழ்க்கையில ஒரு மகத்தான திருப்பம். அவ்வளவு சுலபமா பாட சொல்லி வீணை வாசிக்க சொல்லி மனசுக்கு பிடிச்சவளை தேர்ந்தெடுக்கிறது முடியக்கூடிய காரியமா? சற்று நேரம் அமைதி நிலவியது. சரி, உன் மனச புரிஞ்சுக்கிற பொண்ணா, நீ அவளோட மனச புரிஞ்சுக்கிட்ட பொண்ணா உன் மனைவி அமையணும்னு நினைக்கிற? அப்பா பேச்சை தொடர்ந்தார். ஆமா. சரி, இந்த வழியில பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதுனா எப்படி? பாலு சற்று அமைதியாய் இருந்தான். அப்பா, மணப்பெண்ணோட அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி பழகி பார்த்து என் சம்மதத்தை சொல்றேன்னு நான் குதர்க்கம் பேசல. அது சாத்தியமும் இல்ல. ஆனா பழகி பார்த்து மனசுக்கு பிடிச்ச பொண்ண மணப்பொண்ணா மாத்திக்கிறது சாத்தியமான ஒண்ணு. நேரடியா சொல்றேன், நான் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அப்போ எங்க கல்யாணத்தை அனுமதிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று கூறிவிட்டு பாலு தனது அறைக்குள் நுழைந்து சாத்தி கொண்டான். பாலுவின் அப்பா அப்படியே அமர்ந்திருக்க கதவு தட்டப்பட்டது. விசாலம் திறந்து புவனாவை பார்த்ததும் அமைதியாய் அவள் குழந்தையை தூக்கி கொடுத்துவிட்டு கதவை சாத்திவிட்டு வந்து, மனச குழப்பிக்காம தூங்குங்க, காலையில பேசிக்கலாம் என்று விளக்கை அணைத்து படுத்தாள். அத்தியாயம் 22. கதவை தட்டினான் பாலு. திறந்தாள் புவனா. குட் மார்னிங். குட் மார்னிங். காய்கறி வாங்க போறேன், உங்களுக்கு என்ன வேணும்? நானும் வரேன் பாலு, உங்க கூட கொஞ்சம் பேசணும். முழுக்க விடியாத அந்த காலையில் சாலையோரத்தில் அவர்கள் மெதுவாக நடந்தார்கள். மரங்கள் இரவு பனியில் நனைந்து விரைத்து போய் அசையாமல் நின்றன. என்ன பாலு, பேசாம வரீங்க? நீங்க தான் புவனா என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. என் மேல உங்களுக்கு ஏதோ கோபம்னு நினைக்கிறேன். சேச்ச, எனக்கு என்ன கோபம்? நேத்து ராத்திரி நான் நிச்சயதார்த்தத்துக்கு போகலன்னு உங்களுக்கு தெரியும். எங்கே போனீங்கன்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க சொல்றதான் நான் நம்ப முடியும். நிச்சயதார்த்தத்துக்கு போகலன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சாதானே கேட்கலாம். அப்படியே தெரிஞ்சாலும் கேட்கறதுக்கு நான் யாருங்க? உங்க சொந்த விஷயம் அது. பாலு, ப்ளீஸ் பிரிச்சு பேசாதீங்க. அப்படி நான் மனம் விட்டு எல்லாத்தையும் பேசுறது உங்க ஒருத்தர் கூட மட்டும்தான். நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பிரசன்னாவோட விலாசத்தை நேத்து கண்டுபிடிச்சிட்டேன். சட்டென்று நடப்பதை நிறுத்தினான் பாலு. அயோக்கிய ராஸ்கல், சொல்லுங்க போனா, இப்பவே போகலாம். ரத்தம் வர்ற வரைக்கும் அடிச்சு புரட்டி எடுத்துடலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்க கோபப்படுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லாம அவனை தனியா சந்திச்சேன். சந்திச்சிங்களா? எங்க? வீட்லயா? இல்ல, ஹோட்டல்ல. ஆத்திரம் தீர முகத்துல துப்பினேன். சரியான கல்லுளி மங்கன் அவன். இப்பவும் மோசமில்ல. உன்னை என் சின்ன வீடா வச்சுக்கிறேன்னு சொன்னான். என்னோட ஆத்திரத்துக்கு அவனை கொலையே செஞ்சிருப்பேன். அவனை சந்திச்சா கொல்லணும்னு ஒரு வெறி என் ரத்தத்துல இருந்தது. ஆனா சமீப நாட்களா அந்த வெறி கலைஞ்சிடுச்சு பாலு. விளைவுகளை பத்தி விவேகமா சிந்திச்சு பார்த்தப்போ எனக்கு வாழ்க்கை இனிமேலையும் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அதே சமயம் அவனை தண்டிக்காமலும் இருக்க முடியல. 3 நாளைக்குள்ள ஊரை விட்டே ஓடணும்னு சொல்லியிருக்கேன். ஓடலன்னா என்கிட்ட இருக்கிற அவன் எழுதின லெட்டர்களை வெளிப்படுத்தி அவனோட பெரிய மனிதன் முகமுடிய கிழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். சபாஷ், சொல்லுங்க போனா, அவன் யாரு? என்ன செய்யறான்? எங்க இருக்கான்? 3 நாள் கழிச்சு சொல்றேனே பாலு. இந்த விவகாரத்தை தனியா சந்திச்சிடுறதுன்னு தீர்மானிச்சிருக்கேன். என் உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க போனா, மானத்தை வாங்கிடலாம். அதைத்தான் நானும் செய்ய போறேன். காய்கறிகள் வாங்கி கொண்டு திரும்புகையில், புவனா என்றான் பாலு. என்ன பாலு? இன்னைக்கு எனக்கு இதழ் அச்சாகிற நாள். வீட்டுக்கு திரும்பவே ராத்திரி 9-10 ஆகிடும். நாளைக்கு ரொம்ப ஓய்வா இருப்பேன். நாளைக்கு சாயங்காலம் கடற்கரைக்கு போகலாமா புவனா? சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். போகலாம் பாலு என்றாள். அத்தியாயம் 23. வீட்டின் வரவேற்பறையில் அந்த முக்கிய மனிதரோடு பேசிக்கொண்டிருந்தான் பிரசன்னா. எதிரே தட்டில் கேக்குகளும் ஜூஸ் பாட்டில்களும் இருந்தன. ராஜு என்று அழைத்தான். வந்ததும், சசி எங்கடா என்றான். கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சரி, நீ போ என்று அனுப்பிவிட்டு அவரை பார்த்து திரும்பினான் பிரசன்னா. சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றது? நீங்க தான் சொல்லணும் பிரசன்னா. பேரும் வந்துருச்சு பேப்பர்கள்ல. தலைவர் தான் மெஜாரிட்டி வாங்க போறாருங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். நிச்சயமா உங்களுக்கு ஒரு முக்கியமான இலாகாவை ஒதுக்கிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க என்னடான்னா பணம் புரட்ட முடியலன்னு சொல்றீங்க என்றார் அவர். எனக்கு நிலைமை புரியாம இல்ல. ஆனா இந்த ராட்சசி பேர்ல தான் எல்லா சொத்துக்களும் இருக்கு. நான் நயமா வளைச்சுக்கிட்டு இருக்கேன் என் பேர்ல சொத்துக்களை மாத்துறதுக்கு. இதுல நடுவுல என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டா. நான் பொம்பளைங்க விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவன். நீங்க சொல்லணுமா பிரசன்னா? தெரியாதா உங்களை பத்தி? இது எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு சபலம் தான். என்னாச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா, இன்னும் நேரடியா கேட்கல. நான் பொறுத்து போறதே சொத்துக்களுக்காகத்தான். இல்லன்னா இவளை ஏன் கட்டிக்கிட்டு அழப்போறேன். கணிசமா சொத்து நம்ம கைக்கு மாறினதும் போடி மூதேவின்னு அடிச்சு துரத்திடுவேன். அது வரைக்கும் குழைய வேண்டியிருக்கே. உங்க லீலைகள் உங்க மனைவிக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. நீங்க செய்ய போற காரியத்தை அவங்க செஞ்சிட போறாங்க, ஜாக்கிரத என்று சிரித்தார் அவர்.
அவ்வளவு தூரம் எல்லாம் போக மாட்டா. அது இருக்கட்டுங்க, தேர்தல் செலவுக்கு குறைஞ்சபட்சம் 20 லட்சம் ரூபாய் நீங்க தர்ற மாதிரி வரும். என்ன செய்ய போறீங்க? புவனான்னு ஒரு பொண்ணு கூட பழக்கம் வச்சுக்கிட்டேன். கும்பகோணத்துல கொஞ்ச நாள் தங்கி இருந்தப்போ அப்புறம் நைஸா கலந்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நேத்து என்ன கண்டுபிடிச்சு சந்திச்சு மிரட்டுறா. நான் தேர்தல்ல நிக்க கூடாதான், இந்த ஊரை விட்டே ஓடிடணுமா, இல்லன்னா நான் அவளுக்கு எழுதின காதல் கடுதாசிகளை பத்திரிகைகளுக்கு கொடுத்து என்ன சந்தி சிரிக்க வச்சிருவாளாம். அந்த மனிதர் தன் உடல் குலுங்க பதறினார். என்ன பிரசன்னா, பெரிய பெரிய விஷயமா சொல்றீங்க? அந்த பொண்ணு பத்திரிகைக்கு கொடுத்துட்டா உங்க பேரு மட்டும் கெடாது. பாரியா, எந்த மாதிரி வேட்பாளர்கள் இருக்காங்க இந்த கட்சியிலன்னு கட்சியையும் தெருவுக்கு தெருவு பேசுவாங்கய்யா. முக்கியமான சிக்கல் ஐயா இது. தலைவர் காதுக்கு போனா உம்மை தூக்கிடுவாரு இப்பவே. என்ன செய்ய போறீங்க? பிரசன்னா சிரித்தான். இத்தகைய சிக்கல்லையும் எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கு சார். கவலையே படாதீங்க. இன்னிக்கே இந்த பிரச்சனையை முடிச்சிடுவேன். எப்படி? காலையில உங்க வீட்டுக்கு வந்து அந்த லெட்டர்ஸை காமிக்கிறேன் பாருங்களேன். என்ன செய்வீங்களோ தெரியாது. விவகாரம் எல்லாம் தலைவருக்கு பிடிக்காது. கரைப்படியாத வேட்பாளர் வேணும். இந்த பிரச்சனையை முடிங்க. கேட்குற பணத்தை கொடுத்து அந்த பொண்ணு வாய அடைங்க. பணத்துக்கு என்ன செய்ய போறீங்க? தேர்தல் பணத்துக்கு எப்படியும் ஏற்பாடு பண்ணிடுறேன். அதான் எப்படின்னு கேட்குறேன். பொண்டாட்டிக்கு விஷம் கொடுத்து கொன்னா கூட சொத்து உடனே கைக்கு வராதுங்க. நாளாகும், ஜெயில்ல போடுவாங்க. அவளை கொலை செய்யறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். அப்படி செஞ்சாலும் மாட்டிக்கிற மாதிரி செய்ய மாட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லாம பணத்தை புரட்டிடுவேன் அவகிட்ட இருந்தே. நீங்க கவலையே படாதீங்க. காலையில உங்க வீட்டுல வந்து சந்திக்கிறேன். சரி, நான் புறப்படுறேன். அந்த பொண்ணு விவகாரத்தை இன்னிக்கே முடிச்சிடுங்க. முடிச்சிடுவேன் என்று சிரித்துக்கொண்டே எழுந்தான் பிரசன்னா. அத்தியாயம் 24. மாலை 4 மணிக்கு புவனா அலுவலக கேண்டீனுக்கு போய் ஒரு டீ சாப்பிட்டு விட்டு வந்தாள். புவனா, உங்களுக்கு போன் என்றதும் முகம் மலர்ந்தாள். பாலுவாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யார் எனக்கு போன் செய்கிறார்கள்? ஹலோ, புவனா பேசுறேன் என்றாள். ஹலோ புவனா, நான் பிரசன்னா பேசுறேன். திடுக்கிட்டாள். இவனுக்கு எப்படி? என்ன புவனா, ஆச்சரியமா இருக்கா? எப்படி கண்டுபிடிச்சேன்னு? நேத்து இயற்கையே எனக்கு துணை செஞ்சது புவனா. ரெடிமேட் கடையில என் அட்ரஸ் கேட்டான். என்னடான்னு விசாரிச்சதுல உன் போன் நம்பரும் பேரும் சொன்னான். அதை வச்சு இதுவரைக்கும் உன்னை பத்தி எத்தனை தகவல்கள் சேகரிச்சாச்சு தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன் ஆபீஸ் டெலிபோன்ல நீ பேசுறத நான் விரும்பல. வெளியே வந்து பொது டெலிபோன் மூலமா என் வீட்டு நம்பரை கூப்பிடுறியா புவனா? நம்பர் தெரியுமா? குறிச்சுக்கோ என்று சொன்னான். நான் எதுக்கு கூப்பிடணும்? ஒன்னும் அவசியம் இல்ல. அவசியம் இருக்கு புவனா. உன் குழந்தைய பத்தி சில தகவல்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? நீ கண்டிப்பா கூப்பிடுவன்னு நினைக்கிறேன் என்று வைத்து விட்டான். பதறிப்போனாள் புவனா. அட பாவி, எல்லா தகவல்களையும் தெரிந்து கொண்டு என் ரமேஷை ஐயோ என்ன செய்தாய்? மேனேஜரிடம் அனுமதி சொல்லிவிட்டு அவசரமாக வெளியேறி பிரசன்னா சொன்னபடி பொது தொலைபேசியில் பதட்டத்துடன் அழைத்தாள் புவனா. பிரசன்னா, சொல்லு, ரமேஷ் எங்க? வெரி குட், நீ கூப்பிடுவன்னு தெரியும், பதட்டப்படாத. நீதான் தூக்கிட்டு வந்து காட்டல. ரமேஷுக்கு அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? அதனால காப்பகத்துக்கு போய் அவசரமா இவங்க அம்மா வெளியூர் போறாங்க, குழந்தைய வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு நம்புற மாதிரி சொல்லி அழைச்சுக்கிட்டு வந்தாச்சு புவனா. பையன் என்ன மாதிரியே இருக்கான் இல்ல? பிரசன்னா, விளையாடாத. குழந்தைய மரியாதையா என்கிட்ட ஒப்படைச்சிடு. நேரா வீட்டுக்கு வரேன். இரு, ஏன் அவசரப்படுற புவனா? உன் குழந்தைய நான் என்ன முழுங்கிடவா போறேன்? உன்கிட்ட ஒப்படைக்கத்தான் உன்னை கூப்பிட்டேன். நீ என்ன செய்யற? நேரா உன் வீட்டுக்கு போற. நான் உனக்கு எழுதின அந்த 10 காதல் கடிதங்களையும் எடுத்துக்கிட்டு அடையாறு அஷ்டலட்சுமி கோயிலுக்கு பக்கத்துல கடற்கரையோரமா கொஞ்சம் தூரம் நடக்கிற. அங்க நான் கார்ல குழந்தையோட நிக்கிறேன். நீ வந்து கடிதங்களை கொடுக்கற, குழந்தைய வாங்கிக்கிற. எப்படி இருக்கு திட்டம்? பிடிச்சிருக்கா? ராஸ்கல், என்ன பிளாக்மெயில் பண்றியா? அது என்ன மெயிலோ? நீ கடிதங்களோட வர்ற, குழந்தையோட போற. இல்லன்னா குழந்தை கடல் கிட்ட போயிடும். உன்னை என்னோட ஆட்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க போனா. யார்கிட்டையும் சொல்லாம புறப்படணும், தெரிஞ்சுதா? வரேன், குழந்தைய ஒன்னும் செஞ்சிடாத என்று கிட்டத்தட்ட அழுதாள் புவனா. வா என்று வைத்தான் பிரசன்னா. புவனா வெளியேறினாள். காலியாய் போகும் ஆட்டோவுக்காக காத்திருந்தாள். பாவி, இவ்வளவு தூரம் செய்வான் என்று எதிர்பார்க்கவில்லையே. என் விலாசம் அவனுக்கு தெரியாது என்கிற தைரியத்தில் அதிகப்படியான துணிச்சலுடன் மிரட்டிவிட்டு வந்தேனே. வேறு வழியே இல்லை. அந்த சனியன்களை அவனிடமே எரிந்துவிட்டு என் குழந்தையை தூக்கி கொண்டு வந்து விட வேண்டியதுதான். பாலுவுக்கு தெரிவிக்கலாமா? யாரிடமும் சொல்லக்கூடாது என்றானே. அவன் ஆட்கள் என்னை கண்காணிப்பதாக வேறு சொன்னானே. பிரசன்னா இத்தனை பயங்கரமானவன் என்று சிந்திக்க கூட இல்லையே. ஆட்டோ பிடித்து காலனிக்கு வந்தாள். மணி 5:45 ஆகியிருந்தது. கதவை திறந்து அலமாரியை திறந்து உடைகளுக்கு அடியில் வைத்திருந்த கடிதங்களை அப்படியே எடுத்து கைப்பைக்குள் போட்டுக்கொண்டாள். பதட்டமாக வெளியே வந்து கதவை சாத்தினாள். பாலுவின் அம்மா எதிர்பட்டாள். என்னம்மா புவனா, இவ்வளவு அவசரமா? வந்து சொல்றேங்க என்று படிகளில் தாவி இறங்கி
காத்திருந்த ஆட்டோவில் ஏறி அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போப்பா என்றாள் புவனா. கோயிலுக்கு வந்து இறங்கிக் கொண்டபோது மணி 6:30. குளிர்காலமாதலால் சுத்தமாக இருட்டி இருந்தது. அவசரமாக கடற்கரைக்கு நடந்தாள். கூட்டம் அதிகமில்லை. காற்று சீறிக்கொண்டிருந்தது. கடற்கரையோரமாக அவசரமாக நடக்க ஆரம்பித்தாள். மிக மங்கலான வெளிச்சமே இருந்தது. 5 நிமிடங்கள் நடந்த பிறகு கார் ஒன்று நின்று கொண்டிருப்பதை கண்டாள். அந்த பிரதேசத்தில் அந்த காரை தவிர வேறு யாருமே இல்லை. அவசரமாக காரை நோக்கி கிட்டத்தட்ட ஓடினாள். காரை நெருங்கி மூச்சு வாங்கினாள். காரின் 4 கதவுகளின் கண்ணாடிகளும் ஏற்றி விடப்பட்டிருக்க ஓட்டுநர் இருக்கையில் இருந்து கீழே இறங்கினான் பிரசன்னா சிரித்துக்கொண்டே. புவனா, சரியா வந்துட்டியே. குழந்தை மேல அவ்வளவு பாசமா? அதை பத்தி உனக்கு அக்கறை தேவையில்ல. குழந்தை எங்க? இதோ பின் சீட்ல படுக்க வச்சிருக்கேன். முதல்ல கடிதங்களை கொடுமா கண்ணு. கைப்பையில் இருந்து எடுத்து அவன் முகத்தில் எரிந்தாள். பிடித்து கொண்டான். கடிதங்களை எடுத்து தீயை ஏற்படுத்தி அதன் வெளிச்சத்தில் அவற்றை ஆராய்ந்துவிட்டு தீயை அணைத்தான். பரவாயில்லையே, ஏமாத்தலையே நீ. போடா துரோகி, நீ தாண்டா ஏமாத்துக்காரன். குழந்தைய கொண்டா என்று காரின் பின்கதவை திறந்தாள் புவனா. பின் இருக்கை வெறுமையாய் இருந்தது. குழப்பமாய் அவனை பார்த்தாள். என்ன பாக்குற? பயப்படாத. குழந்தைய கடல்ல போட்டுல்ல. நீதானே சொன்ன நான் ஏமாத்துக்காரன்னு. அதனால உன்னை பொய் சொல்லி மறுபடியும் ஏமாத்தினேன் லெட்டர் வாங்குறதுக்காக. நான் போன் செஞ்சதும் நீ நேரா புறப்பட்டு வந்துருவன்னு எனக்கு தெரியும். அதான் மனித நேயம். உன் குழந்தை காப்பகத்திலேயே பத்திரமா இருக்கு. அது கருப்பா சிவப்பான்னு கூட எனக்கு தெரியாது. தேங்க்ஸ். உன் கை என் குழந்தை மேல படாம இருந்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன். நான் வரேன். நில்லு போனா, உன் ரத்தத்துல எதிர்ப்பு இருக்கு. எனக்கு எதிர்ப்பு குரலே பிடிக்கிறதில்ல. அறையில என்ன சொன்ன? நான் இந்த ஊரை விட்டே ஓடணும்னா என்று சிரித்தான் பிரசன்னா. என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு ஆபத்து. எதிரிகளை வச்சிருக்கிறவன் புத்திசாலி இல்ல. ஆனா நான் புத்திசாலி தெரியுமோ என்றான். சட்டென்று பேண்டிலிருந்து கத்தி ஒன்றை எடுத்து படக்கென்று அதை விரித்தான் பிரசன்னா. புவனா ஓட ஆரம்பித்தாள் திகிலுடன். அத்தியாயம் 25. 8 மணிக்கு பாலுவின் வேலைகள் அலுவலகத்தில் முடிந்தன. கைகளை கோர்த்து உயர்த்தி சோம்பல் முறித்தான். கழிவறைக்கு சென்று திரும்பி முகம் கழுவிக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட தயாரான போது டெலிபோனில் யாரோ அழைப்பதாக பியூன் வந்து சொல்ல போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, பாலு பேசுறேன். ஹலோ சார், நான் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். தொந்தரவு செய்யறதுக்கு மன்னிக்கணும். அடையாறு பீச்சில் ஒரு இளம் பெண் கத்தியால குத்தப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அவங்க கிட்ட கிடந்த கைப்பையில தபால்ல சேர்க்கப்படாத ஒரு கடிதம் இருக்கு. அதுல உங்க பேர் போட்டு அலுவலக முகவரி எழுதப்பட்டிருக்கு. கடிதம் 4 வரிதான் ஆரம்பமாகியிருக்கு, முடிக்கப்படல. எழுதினவங்க பெயர் விலாசம் எதுவும் இல்ல. கொலை செய்யப்பட்டிருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் சிரமம் பார்க்காம புறப்பட்டு மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் வரீங்களா? இங்கிருந்தே உங்களை அரசாங்க ஆஸ்பத்திரி பிணக்கிடங்குக்கு அழைச்சிக்கிட்டு போறோம். பார்த்து அடையாளம் காட்டுங்க போதும். உடனே வரீங்களா? வரேன் சார் என்று வைத்தான். ஒரே குழப்பமாய் இருந்தது. யார் அவள்? எனக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தவள் கொலை செய்யப்பட்டு என்ன இதெல்லாம்? அடுத்த 40வது நிமிடத்தில் ஸ்டேஷனில் அவனை இன்ஸ்பெக்டர் ஒருவர் வரவேற்றார். அந்த கடிதத்தை நீட்டினார். பாருங்க சார். முகவரி பகுதியில் கையெழுத்தை பார்த்ததும் அதிர்ச்சியால் தாக்கப்பட்டான். இது இது புவனாவின் கையெழுத்து போல் இருக்கிறதே. அவசரமாக கடிதத்தை பிரித்தான். அன்பான பாலு, மனம் திறந்து உங்களிடம் நிறைய பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் தயக்கம், பயம், நாணம். பேச நினைப்பதை எழுத்தில் தெரிவிக்கலாம் என்று ஆசைப்பட்டதால் இந்த கடிதம். அவ்வளவுதான் எழுதப்பட்டிருந்தது. மிஸ்டர் பாலு, இந்த கைப்பைய பாருங்க. பார்த்தவுடன் முகத்தில் ரத்தம் பாய்ந்தது. இன்ஸ்பெக்டர், இந்த கைப்பை புவனாவுடையது. இந்த கையெழுத்தும் அவளுடையது. ஆனா நீங்க சொல்ற கொலை சம்பவத்தை இவளோட ஒப்பிட்டு பார்க்கவே முடியல என்னால. நிச்சயமா அது யாரோ புவனாவா இருக்கக்கூடாது. வாங்க, வந்து பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. பைக்கில் அவர்கள் சென்றார்கள். வழியெல்லாம் அந்த பைக்கினை போலவே படபட என்று அதிவேகமாக அடித்து கொண்டது பாலுவின் இதயம். தெய்வமே, அது புவனாவாக இருக்கக்கூடாது. சி, அது எப்படி புவனாவாக இருக்க முடியும்? இந்நேரம் அவள் வீட்டில் இருப்பாள். கடற்கரையோரத்தில் அவளுக்கு என்ன வேலை? ஆனால் அந்த கையெழுத்து, கைப்பை, வேறு யாராவது பெண் இவளின் கைப்பையை திருடி கொண்டு சென்று அப்படித்தான் இருக்க வேண்டும். பிணக்கிடங்கில் ரொம்ப தயக்கமாய் நுழைந்தான் பாலு. தனியாயிருந்த ஒரு ஸ்ட்ரெச்சரை நோக்கி சிப்பந்தியுடன் பாலுவை அழைத்துச் சென்றார் இன்ஸ்பெக்டர். பதட்டம் இல்லாம பார்த்து சொல்லுங்க. சிப்பந்தி முகத்தை மூடியிருந்த துணியை விலக்க, புவனா என்று அந்த கட்டிடமே அதிர அலறினான் பாலு. அவனை தோளோடு அணைத்து வெளியே வந்தார் இன்ஸ்பெக்டர். பாலுவின் கண் முன்னால் எல்லாமே சுழன்றது. கப்பென்று தொண்டையை அடைத்தது. நரம்புகள் எல்லாம் புடைத்தன. ரத்தம் அவசரமாய் சுற்றி வந்தது.
மிஸ்டர் பாலு, கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. புவனா யார்? என்ன செய்றாங்க? அவங்கள யார் கொன்றிருக்க முடியும்? கொஞ்சம் உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு சொல்லுங்க. அவரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் பாலு. புவனா, நீதானா கொலையுண்டது? ஐயோ, போய்விட்டாயா? என் நேசத்தை நான் வெளிப்படுத்துவதற்குள் என்னை புரிந்து கொள்ளாமலேயே போய்விட்டாயா? எழுதத் தொடங்கின கடிதத்தில் என்ன சொல்ல வந்தாய் புவனா? நானும் உங்களை நேசிக்கிறேன் என்றுதானே? பைத்தியக்காரி, போய்விட்டாயேடி எழுதி முடிக்காமல். மிஸ்டர் பாலு, இன்ஸ்பெக்டரின் குரல் தூரத்தில் ஒலிப்பது போல் இருந்தது. முகம் ஜிவுஜிவு என்றானது. கண்கள் மிகச் சிவந்தன. புவனா, எனக்கு தெரியும், உன்னை கொன்றவன் அந்த பிரசன்னாதான். வெறிநாயிடம் விளையாடி தோற்றுவிட்டாயே புவனா. அந்த பிரசன்னாவை பற்றி பெயரை தவிர ஒரு தகவலும் தராமல் பிரிந்து விட்டாயே. மிஸ்டர் பாலு, இன்ஸ்பெக்டரை நேராக பார்த்தான் பாலு. இன்ஸ்பெக்டர், என் புவனாவை கொன்னவன் பேரு பிரசன்னா. நகரத்துல பணக்கார புள்ளி. ஆனா விலாசம் எனக்கு தெரியாது என்று கத்தினான். கொஞ்சம் அமைதியா இருங்க மிஸ்டர் பாலு. அந்த புவனாவோட கைப்பையில ஒரு துண்டு காகிதத்துல பிரசன்னான்னு எழுதி அலுவலகம், வீடுன்னு தொலைபேசி எண்கள் இருந்தது. நாங்க விசாரிச்சதுல அந்த பிரசன்னா ஆளுங்கட்சி சார்பா தேர்தல்ல நிக்கிற ஒரு முக்கியமான புள்ளி. அதனால அவரை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை விசாரிக்கலாம்னு தான் உங்களை வரவழைச்சோம். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அந்த பிரசன்னா எதுக்காக இந்த பொண்ணை கொலை செய்யணும்? சொல்லுங்க. நீங்க சொல்றதுல செய்தி இருந்தா உடனடியா நடவடிக்கை எடுக்கலாம். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். சொல்லுங்க. பாலு உணர்ச்சி பூர்வமாய் பிரசன்னாவை பற்றி, அவனை புவனா சந்தித்து ஊரை விட்டு ஓடிப்போக சொன்னது பற்றி சொன்னான். வாங்க, நேரா அந்த பிரசன்னா வீட்டுக்கு போகலாம், விசாரிக்கலாம். நீங்களும் என் கூட இருக்கிறது அவசியம். புவனாவோட உடல் இங்கே இருக்கட்டும். காலையில தான் பிரேத பரிசோதனைக்கு எடுத்துக்குவாங்க. இன்ஸ்பெக்டர் பைக்கை ஸ்டார்ட் செய்ய அவசரமாக பின்னால் அமர்ந்தான் பாலு. வழியெல்லாம் அவன் விழிகளில் இருந்து கண்ணீர் முத்துக்கள் விம்மல்கள் இல்லாமல் அமைதியாக உதிர்ந்து கொண்டே வந்தன. புவனா புவனா என்று பாலுவின் உதடுகள் ஓசையில்லாமல் உச்சரித்து கொண்டே இருந்தன. அரை மணியில் அவர்கள் பிரசன்னாவின் பங்களாவை அடைந்தார்கள். வாசல் கதவு திறந்திருக்க உள்ளே வந்தார்கள். வீட்டின் மாடியில் ஒரே சத்தமாக குழப்பமான ஒலிகளாக இருக்க இருவரும் மாடிக்கு வந்தார்கள். பிரசன்னாவின் அறையின் முன்னால் சாத்தப்பட்டிருந்த கதவை 2-3 வேலைக்காரர்கள் தட்டி கொண்டிருந்தார்கள். என்ன இது கலாட்டா என்றார் இன்ஸ்பெக்டர். சார், நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு மாடியில ஐயா அறையிலிருந்து துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டது. ஓடி வந்தோம். உள்ள ஐயாவும் அம்மாவும் இருந்தாங்க. கதவை தட்டுறோம், யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே புரியல. கதவு சாவி துவாரம் வழியா எதுவும் தெரியல சார். இன்ஸ்பெக்டர் ஓங்கி கதவை தட்டினார். யாரா இருந்தாலும் கதவை திறங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன், கதவை திறங்க என்று மறுபடி தட்டினார். பதிலே இல்லை. இன்ஸ்பெக்டர் மற்றவர்களை தள்ளி போக சொல்லிவிட்டு ஓடி வந்து கதவை உதைத்தார். 4-5 தடவை உதைத்தவுடன் கதவின் தாழ்பால் பெயர்ந்து கொண்டு கதவு திறக்க அவசரமாக உள்ளே போனார்கள். கட்டிலுக்கு அருகே இரத்த வெள்ளத்தில் கண்கள் மேலே செருகி இருக்க இறந்து கிடந்தான் பிரசன்னா. கட்டிலின் மேல் நின்று மின்விசிறியில் தூக்கு கயிற்றை மாட்டி தன் கழுத்தை நுழைக்க முயன்று கொண்டிருந்த சசிகலாவை ஓடிச் சென்று வலுவாக பிடித்து கீழே இறக்கினார் இன்ஸ்பெக்டர். திமிரினாள் அவள். என்ன தடுக்காதீங்க இன்ஸ்பெக்டர், என்ன சாக விடுங்க. என் கணவனை என் கையால சுட்டு கொண்ட பிறகு எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு என்று அழ ஆரம்பித்தாள் சசிகலா. அதிர்ந்து நின்றான் பாலு. வேலைக்காரர்கள் வாயடைத்து நின்றார்கள். மேடம், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக உங்க கணவரை சுட்டீங்க? இவரை என் கணவர்னு சொல்லிக்கிறதுக்காக வெக்கப்படுறேன். சரியான கடஞ்செடுத்த அயோக்கியன் சார். என்னை என் சொத்துக்காக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் எனக்கு துரோகம் பண்ணினான். இனி காலையில நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்புறப்போ வரவேற்பறையில யார்கிட்டயோ மனம் திறந்து எல்லாம் சொன்னான் சார். என்ன சொன்னா தெரியுமா? சொத்தெல்லாம் அவன் பேருக்கு மாத்திக்கிட்டதும் என்ன வீட்டை விட்டு துரத்திடுவானா. சொத்தை அடையிறதுக்கு என்ன கொலை செய்யறது தான் கடைசி வழின்னா. எதுக்கும் தயங்க மாட்டானா. எப்படி சார் என் கணவனோட யோகிய லட்சணம்? பாத்தீங்களா? எந்த மனைவி சார் பொறுத்துக்குவா இந்த வார்த்தைகளை? கொஞ்ச நாளாவே என் மனசுல வெறுப்பு வெடிச்சிடுச்சு. யாரோ புவனாங்கிற பொண்ண சரி கட்டணும்னு காலையில அந்த ஆள்கிட்ட சொன்னான். ராத்திரி இப்போ எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்து குளியல் அறையில சட்டைய கழுவுறான். தரையெல்லாம் ரத்தம் கரைஞ்சு ஓடுது. என்ன அர்த்தம்? நான் ஒரு கொலைகாரனைத்தான் கொன்றிருக்கேன் இல்லையா சார்? சசிகலா ஆவேசமாய் பேசிக்கொண்டே இருக்க பாலு மெதுவாக படிகளில் இறங்கினான். குற்றவாளி தண்டிக்கப்பட்டு விட்டான். கணவனை தண்டித்ததில் மனைவிக்கு திருப்தி. எல்லாம் முடிந்துவிட்டது. ஆனால் இதில் நடுவில் பலியான என் புவனா, மறுபடி இந்த வஞ்சகனிடம் ஏமாந்து போய்விட்டாயே பாவி. முதல் முறை உன் மானத்தை பறிகொடுத்தாய். இப்போது உயிரையே பறிகொடுத்து விட்டாயே என் இனியவளே. பாலு சாலைக்கு எப்போது வந்தான், எப்போது ஆட்டோவில் ஏறினான், எப்படி தன் காலனி வாசலில் இறங்கினான் என்பது
அவனுக்கே தெரியவில்லை. செலுத்தப்பட்டவன் போல, மிதப்பவன் போல, மேகத்தில் நடப்பவன் போல நடந்து தன் வீட்டிற்கு வந்தான். அவன் அப்பா கதவை திறந்து, வாடா பாலு, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ச்மேன் வந்து புவனாவுக்கு ஃபோன் வந்திருக்குன்னு கூப்பிட்டான். புவனா இல்லாதால நான் போய் கேட்டேன். மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஒரு குழந்தைங்க காப்பகத்துல இருந்து பேசினாங்க. வழக்கமா 5:30 மணிக்குள்ள குழந்தைய வாங்கிக்குவாளாம் புவனா. மணி 7:30 ஆச்சு, இன்னும் வரல சார்னு சொன்னாங்க. சரின்னு நான் பஸ் பிடிச்சு போய் குழந்தைய வாங்கிக்கிட்டு புவனா வந்தா சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். அப்படி குழந்தை கூட வாங்கிக்காம பொறுப்பு இல்லாம எங்க போயிருப்பா இந்த பொண்ணு? விசாலத்தின் மடியில் பூவாய் சிரித்து கொண்டிருக்கும் குழந்தையை பார்த்தான் பாலு. மெல்ல நடந்து குழந்தையை கையில் எடுத்து கொண்டான். எங்கடா போயிருப்பா அப்படி? மணி என்ன பாரு என்றாள் அம்மா. உடைந்து போய் அழ ஆரம்பித்தான் பாலு. போயிட்டாமா, செத்து போயிட்டா. குழந்தைய அனாதையா விட்டுட்டு போயிட்டாமா. இல்ல இல்ல, இவன் அனாதை இல்ல, நான் இருக்கேன். டேய் சிரிடா, நான் இருக்கேன். அம்மா, நான் சொன்னேனே சீக்கிரம் சொல்றேன்னு. அந்த கல்யாண பொண்ணு புவனாதாமா. என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாமா. இப்ப மணி என்ன? ராத்திரி 10 என்றால் அவனை வினோதமாய் பார்த்து கொண்டு. இதாமா என் முகூர்த்த நேரம். இந்த நிமிடத்துல என் கல்யாணம்மா. புவனா என் காதலி இல்லம்மா, பொண்டாட்டி. என் மனைவிதாமா செத்து போயிட்டா. ஆனா உனக்கு பேரனை விட்டுட்டு போயிருக்கா. வாமா, உன் மருமகளை ஆஸ்பத்திரியில பிணக்கிடங்குல பார்க்கலாம். வாமா, நான் தானேம்மா கொல்லி வைக்கணும், புறப்படுமா என்று கதறின பாலுவை கவலையோடு பார்த்தார்கள் அம்மாவும் அப்பாவும். முற்றும்.